வணக்கம். சொல்வனம் வணக்கம். சொல்வனம் வினாமனம்ல இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிடத்தகுந்த நபர் கவிஞர் கலாப்ரியா அவர்களை தான் சந்திக்க போறோம். கலாப்ரியா பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெகு காலமாக இலக்கியத்துறையில பணியாற்றிட்டு இருக்கிறவர், பல கவிதைகள் எழுதி இருக்கிறவர், பல விருதுகளை வாங்கியிருக்காரு. சுமார் 4 நாவல்கள், பல கவிதை தொகுப்புகளெல்லாம் எழுதியிருக்காரு. பெரிதும் பாராட்டப்படுபவர். அவருடைய கவித்தன்மை, அதாவது நேரடியான கவிதையா எழுதுறவரு. அதாவது வானம்பாடி இயக்கம் முடிகிற தருவாயில அந்த சமயத்துல இருந்து அந்த அரசியல் அற்று கவிதை தன்மைக்கு திருப்பி உயிர்ப்பிச்சவர் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நவீன கவிதையின் முக்கிய புள்ளி என்றும் சொல்லக்கூடியவர். அப்படி சொல்லக்கூடிய கவிஞர் கலாப்ரியாவை இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் கலாப்ரியா சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா சூப்பர். முதல்ல ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களோட 75வது அகவைக்கான விழாக்கள் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, திருப்தியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன பாராட்டுகள் நடத்தணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசை. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டது நன்றி. அது ரொம்ப அருமையாகவும் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது இந்த பேட்டியில எனக்கு குறிப்பா என்னன்னா, நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, உங்க இளம்பரவலத்துல தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட பேச வச்சுட்டேன். இப்ப நாஞ்சில் நாடனும் சரி, நீங்களும் சரி கணினித்துறையிலும் வந்திருக்கீங்க. பட் அதுக்கும் முன்னால உங்களுடைய சிறிய வயது பத்தி ஆரம்பிக்கலாமா? எங்க ஆரம்பிச்சீங்க உங்களுடைய சிறிய வயது இளம்பரவலத்தை கொஞ்சம் தொடங்கலாம். சிறிய வயதுனா என்னுடைய ஞாபகங்கள் எனக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் தொட்டில படுத்து இந்த அக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல அக்கின்னு சொல்லுவாங்க. ஆமா, அக்கி வரும்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை அது முதுகுல எல்லாம் வந்திருந்தனால குப்புறப்படுத்திருந்ததுல இருந்து என்னுடைய ஞாபகங்கள் கொஞ்சம் அவ்வளவு பசுமையா இருக்குது. ஒரு ஒரு தொட்டில் மாதிரி ஒரு ஒரு இதுல குப்புறப்படுத்திருந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதுல இருந்து என்னுடைய ஞாபகம் அவ்வளவு அவ்வளோ அவ்வளோ காலத்துல இருந்தே இருக்குது. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய தேவையில்லை. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு என்னன்னா, தெருவில் என்னுடைய தெருவில் என்னுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, என்னுடைய அண்ணன் தீகா மீனாட்சி சுந்தரம்னு அவர் கொஞ்சம் வாசிக்கக்கூடியவர். அவர் அந்த காலத்திலேயே தீபம், காதல், அந்த மாதிரியான பத்திரிகைகள், உமா, அப்படி அந்த காலத்து பத்திரிகைகள்லாம் அவர் வீட்டில் வாங்குவார். வீட்டில் தினமணி ரெகுலராக வாங்குவாங்க. தினமணியில் அப்போ தினமணி சுடர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இணைப்பு வரும். இணைப்பு வரும். அது இணைப்பு வரும். அதில் ஒரு பக்கம் ஃபுல்லாக சினிமா வந்தாலும் மற்ற பக்கங்களில் நிறைய ஒரு சிறுவர் தொடர், அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய இலக்கிய சம்பந்தமாகவும் நிறைய கதைகள் அதெல்லாம் வரும். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கத்துக்கு, பெரிய சைஸ் 4 பக்கத்துக்கு அது ஒரு பெரிய எனக்கு இதாக இருக்குது. அப்புறம் சர்க்குலேட்டிங் லைப்ரரி உண்டு. திருநெல்வேலியில் சர்க்குலேட்டிங் சுழலும் படிப்பகம் அப்படின்னு அவ்வை, நண்பன் சுழலும் படிப்பகம் வீட்டில் பத்திரிகைகளை போட்டு போவாங்க. எல்லா பத்திரிகைகளும் போட்டு போவாங்க. மாதம் 3 ரூபா தான் அதுக்கு. இது எல்லாம் கலைமகள், ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, எல்லா பத்திரிகைகளும், அந்த மஞ்சரி, எல்லா பத்திரிகைகளும் அவங்க போடுவாங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பத்திரிகையை கொடுத்துட்டு, இதை படிச்சதுக்கப்புறம் அந்த மறுநாளோ அல்லது அதுக்கு மறுநாளோ அந்த பத்திரிகையை வாங்கிட்டு போவாங்க. அந்த பத்திரிகைகள் எல்லாத்தையுமே புரட்டி பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பெண்கள் மத்தியான நேரத்தில் ஓய்வா அப்போதான் அவங்களுக்கு வீட்டு மத்தியான சமையல்லாம் சாப்பாடு முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஒரு பெரிய தார்சால்னு சொல்லுவோம், வெராண்டான்னு சொல்றோம்ல, இல்லை தார்சால்னு சொல்லுவாங்க. அதில் உட்கார்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த புஸ்தகங்களை படிப்பாங்க. ஒருத்தர் படிக்க மற்றவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஆனந்த விகடன் தொடர்கதைகள் அவங்க ரொம்ப விரும்பி படிப்பாங்க. இந்த காலத்துல தில்லாரம்பம், ராவ் பகதூர் சிங்காரம், இந்த மாதிரி தொடர்கதைகள் வரும் இல்லையா, அதை அவங்க விரும்பி படிப்பாங்க. ஒரு ஆள் படிப்பாங்க, மற்றவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அதுல அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அப்போ என்ன வாசிக்க சொல்லுவாங்க. நானும் சும்மா உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் 2 பக்கம் வாசிக்க சொல்லுவாங்க. நானும் கொஞ்சம் திட்டு மாதிரி வாசிப்பேன். தமிழ்ல கொஞ்சம் நல்லா வாசிப்பேன். அதெல்லாம் ஒரு பெரிய எனக்கு ஒரு படிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுத்தது. தெருவில் நிறைய வண்ணதாசன் வீட்டுல போனீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கும். சிறுவர் பத்திரிகைகள் நிறைய ஒரு கண்ணன், அந்த மாதிரி பத்திரிகைகள் நிறைய வரும். அப்போ கண்ணன் ஒரு பத்திரிகை, கலைமகள் பதிப்பகத்துல இருந்து கண்ணன் ஒரு பத்திரிகை சிறுவர் பத்திரிகை வந்தது.
அந்த பத்திரிகை படிக்க ஆர்வி ஆசிரியர் இருந்தார். அது அந்த பத்திரிகைகள் படிக்கிறதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் அவர் வீட்டில் நிறைய பைண்டு வால்யூம் பழைய விகடன் குமுதம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. இது என்னுடைய இளமையில வந்து வாசிப்பு நோக்கி என்ன செலுத்துற விஷயங்கள் இது. அருமை, அருமை. அதான் நீங்களே நான் அடுத்த கேள்வி கேட்கலாம், நீங்களே சொல்லிட்டீங்க. சோ வண்ணதாசனும் நீங்களும் ஒரே தெருவில் வசிப்பவர்கள். அது உங்களுக்கும் அவருக்கும் வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் தான் ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த பழக்கம் எப்படி? ஒரே தெருவில் இருக்கிறவங்க அப்படின்னா கூட, இப்ப நாங்க இப்ப இருக்கிற சூழல் வேற, நீங்க இருந்த சூழல் வேற. இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்லயே அபார்ட்மெண்ட்லயே யாரு இருக்காங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க இருந்த சூழல் அப்படி இருக்காது. எப்படி உங்களுக்கு அவர் கூட அந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? அது எப்படியான நட்பை உருவாக்குச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல அவர் நீங்க சொன்ன மாதிரி என்னோட அவர் 4 வயசு மூத்தவர். அவர் வந்து ம். நாங்க தெருவில் தான் அப்ப எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்கோம். விளையாட்டுங்கிறது வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ எல்லாரும் செல்போன் அல்ல இந்த மாதிரியான ஒரு கேம், இண்டோர் கேம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. தெருவில் தான் விளையாடிக்கிட்டே இருப்போம். விளையாட நேரம் போக வந்து ஒரு ஒரு ஓய்வு தேவைப்படும் இல்லையா? ம். இந்த விளையாட்டுக்கு நடுவுலயே ஒரு ஓய்வு மாதிரி உட்கார்ந்து தெருல நீளமா பேசிட்டு இருப்போம். நீளமா அதுக்கு ஒரு திண்ணை மாதிரி இருக்கும். அந்த திண்ணைகள்ல ஒரு நடைகள்ல பெரிய நடைகள்ல உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். அப்பா வந்து அவரும் வண்ணதாசனும் அதுல இருப்பார். வண்ணதாசனும் விளையாடுவார், கோலிக்கா விளையாடுவார், பம்பரம் விளையாடுவாரு. ம். அவரு எல்லாருமே அது வயது வித்தியாசம் இல்லாம கிட்டத்தட்ட இந்த 4 வருஷ வயசு வித்தியாசத்துல நிறைய பேரு வருவாங்க. அதுல விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிய நேரம் போக நாங்க வந்து பெரும்பாலும் வந்து ஏதாவது சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கிறது, அல்லது எதையாவது அப்பா பள்ளிக்கூடத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறது, வாத்தியார்களை பத்தி பேசிட்டு இருக்கிறது, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது பத்திரிகைகளை பத்தி பேசிட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கும்போது அவர் அவர் வீட்டுக்கும் போய் புத்தகங்களை படிப்பாங்க. அவர் சொல்ற புத்தகங்கள் அது ஏதாவது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதனால அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய நல்லா ஞாபகம் இருக்குன்னா என்னுடைய 10வது வயது 5 அல்லது 6 படிக்கும் போதுலேருந்து 11ஆம் வயதுலேருந்து வண்ணதாசன் எனக்கு அறிமுகம் தான். அவருடைய அண்ணன் கணபதின்னு இருந்தார். அவரும் வந்து நல்லா வாசிப்பாரு. அவரு ஓவியம் 2 பேருமே ஓவியம் நல்லா போடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாக் பீஸை வச்சுட்டு இந்த செங்கல் தரை பார்த்தீங்களா, வீடுல எல்லாம் செங்கல் தரை தான் பாவி இருப்பாங்க. அந்த ம். வரையறதுக்கு வந்து சாக் பீஸால ஓவியம் வரைவாங்க. அவங்க 2 பேருமே வந்து பத்திரிகையில வந்த படங்களை பார்த்து அப்படியே அதே மாதிரி ஓவியங்கள் வரைவாங்க. நானும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள பார்த்து வீட்டுல சும்மா போடுவேன். அவ்வளவு பெர்ஃபெக்டாலாம் எனக்கு வராது. அவங்க ரொம்ப நல்லாவே 2 பேருமே ஓவியங்கள் வரைவாங்க. ஸோ அவங்க எனக்கு வந்து ஒரு பெரிய இது. அப்புறம் தெருவுல வந்து நிறைய கூட்டங்கள் நடக்கும். இந்த திமுக கூட்டங்கள் நிறைய. அதுல எல்லாரும் பெரிய மூத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப திமுக ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருமே. ஆனா ம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டங்கள் நிறைய நடத்துவாங்க. அதுல அதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அது சார்ந்த ஒரு அரசியல் இது எங்களுக்கு லீனிங்ஸ் இருந்துட்டு இருந்தது. அது அந்த வகையில வந்து கொஞ்சம் வாசிப்புக்கான லைப்ரரி போவோம். நிறைய ம். லைப்ரரி போகிற பழக்கம் ஒன்று ஒன்று வந்து வாசகசாலை நூல் நல்ல லைப்ரரிக்கு போவோம். அதில் தினசரி படிப்போம். அப்புறம் புத்தகங்களை எடுத்து படிப்போம். எல்லாமே வந்து வாண்டு மாமா புக்குகள், புத்தகங்கள், தமிழ்வாணன் புத்தகங்கள், அப்படியே நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சிறு வயசுலேயே கிடைச்சது எங்களுக்கு வந்து. 10, ம். 11 வயசுலலாம் நான்லாம் வந்து படிக்கிறதுக்கு நல்லாவே வேகமாக படிக்கவே ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ம். சோ எல்லா தீவிர வாசகர்களும் ஒரு காலத்துல எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி நீங்க வந்து எப்போ அந்த வாசிப்புல இருந்து எப்போ எழுத்துக்கு எப்போ மாறுனீங்க நீங்க? எழுத்துங்கிறது வந்து அவர் வண்ணதாசன் வந்து அவருடைய எஸ்எஸ்எல்சி அதாவது 15, 16வது வயசுலயே அவர் வந்து அவருடைய கதைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப புதுமைன்னு ஒரு பத்திரிகை வந்திருந்தது. கேடி கோசல்ராம் எம்பி அவர் நடத்தின புதுமைன்னு ஒரு பத்திரிகை நடந்தது. ம். அதுல அவருடைய கதைகள் சிறுகதைகள் அவர் கதைகள் வந்து அதுலதான் வண்ணதாசன் அவர் எழுத ஆரம்பிச்சார். அந்த அவர் கிட்டத்தட்ட எஸ்எஸ்எல்சிலேயே அவர் கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ம். 16 வயசுல அவர் கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கதைகள் படிக்கும்போது அவர் எழுதுறது மாதிரி அது அந்த உத்வேகத்துல அப்புறம் கவிதைகளுக்கு வந்து நாங்க வந்து பாரதிதாசன் பெரிய எங்களுக்கு அந்த காலத்துல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. நாங்க கிட்டத்தட்ட நான் படிக்கும்போது வந்து நான் 10th படிக்கும்போது 65, 64 எல்லாம் வந்து பாரதிதாசன் வந்து இந்த தமிழுக்கும் என்று பேர் படப்பாடல்கள்ல இருந்து பாரதிதாசன் ஒரு பெரிய அறிமுகமானார். ம். அவருடைய இது அப்புறம் முடியரசன், வாணிதாசன்,
சாமி சிதம்பரனார் இந்த மாதிரி கவிதைகள் நிறைய வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் வண்ணதாசனும் வந்து நல்ல கவிதைகள், சந்த கவிதைகள் மாதிரி எழுதுவார். அதாவது யாப்பு யாப்பு முழுசா இல்லைனாலும் அவனுல ஒரு நல்ல சந்தம், ரொம்ப அருமையான சந்தம் இருக்கும். யாப்புக்குள்ளேயே வரும், அது ஏதாவது ஒரு யாப்புக்குள்ளேயே அது வரும். அதை பார்த்துட்டு நானும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எழுதி கல்லூரி காலம் அதுக்குள்ள வந்துச்சு. நான் எழுத ஆரம்பிச்சதுதான் பார்த்தீங்கன்னா கல்லூரி படிக்கும்போது தான், பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான், பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தான் எழுத ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் தான் பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா 68 செகண்ட் இயர் படிக்கும்போது தான் எழுத ஆரம்பித்தோம். எழுதி மாணவர்கள் மத்தியில் சும்மா ஏதாவது, பெரும்பாலும் வந்து இந்த மொழி வாழ்த்து மாதிரியான கவிதைகள் தான், பாரதிதாசன் பாதிப்பில் மொழி வாழ்த்து மாதிரியான கவிதைகள் தான் இது இருக்கும். அதே நேரத்தில் கவியரங்கங்கள் வந்து கலைஞர் கவியரங்கங்கள்லாம் ஊர்ல நடக்கும். அது முக்கியமா இந்த இலக்கிய கூட்டங்களுக்கு போவோம். குன்றக்குடியடிகளார் பட்டிமன்றம், இவர் திருக்குறள் முனுசாமி, இந்த மாதிரியான இலக்கிய கூட்டங்களும் அடிக்கடி எல்லா தெருக்கள்லயும் நடக்கும். இந்த பொங்கலை ஒட்டி எல்லாம் இலக்கிய கூட்டங்கள் போடுவாங்க தெருக்கள்ல. பொங்கல் விழாவை ஒட்டி தெருக்கள்ல இலக்கிய கூட்டங்கள் போடுவோம். அந்த கூட்டங்களுக்கும் நாங்க போய் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் காதுல விழுந்ததுக்கு, ஒரு தமிழ் மேல ஒரு பெரிய ஒரு மொழிப்பற்று மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொழி வெறியினே கூட சொல்லலாம். அது மாதிரியான ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருந்தது. அதை வச்சு எழுத ஆரம்பிச்சோம். சரி, அப்ப நீங்க வந்து சொல்லுங்க. எழுத நல்லா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த அண்ணா இறுதி ஊர்வலத்துல இரங்கற்பா எழுதினீங்க அப்படின்னு அந்த இரங்கற்பா கேட்டாங்க. ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் கேட்டாங்க. அப்புறம் ஒரு சும்மா அங்க ஒரு கிடைச்ச தாள்ல வந்து முனிசிபல் ஸ்பார்க்கில் வச்சு ஒரு கவிதை எழுதியது கொடுத்து, அதை வந்து ஒருத்தர் வந்து ஒரு வகையான டியூன் இல்லை, அது வந்து ஒரு ஒரு வகையான தொகையாரா மாதிரியா ஒரு பாட்டு பண்ணார். ரொம்ப நல்ல அருமையான பாட்டு பண்ணார். அதவே ஒரு பாட்டை ஆக்குனார் அவர். அதுக்கு எல்லாரும் நல்லா இருக்கு இந்த கவிதை யாரு எழுதுனா என்னது, அப்புறம் வாத்தியார் ஆசிரியர்கள் எல்லாம் கேட்கும்போது நான் அறிமுகப்படுத்தினோடனே அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் வந்துட்டு, இப்போ ஏற்கனவே அந்த நேரத்தில் ஒரு சின்ன என்னுடைய பழைய இளம்பருவத்தை தோழி மீண்டும் சந்திச்சதுல ஒரு காதல் கவிதைகள் எழுதுறதுல, ஒரு அவங்கள பற்றி ஒரு காதல் கவிதைகள் எழுதுறதுல வந்து சாதாரணமான காதல் கவிதைகளை ஏலச்சிட்டுடை நீல பூங்குழல் அந்த மாதிரியான கவிதைகள் எழுதுறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அதே நிறைய எழுதி நண்பர்கள்ட்ட காமிப்பேன். சில நண்பர்கள் வந்து வாசிப்பாங்க, நோட்டிலேயே இருக்கும். அது உங்களுடைய புனைப்பெயரான கலாப்ரியா கூட உங்களுடைய காதலியின் பெயர் சசிகலா வந்தது அப்படின்னு கும்பம்ங்கிற பேர்ல தான் எழுதிட்டு இருந்தேன். நான் வந்து கும்பம் பொறுப்பு நானே எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வண்ணநலவன் வந்து ஒரு கையெழுத்து பத்திரிகை நடக்குது. வண்ணநலவன்லாம் வந்து வண்ணதாசன் மூலமா எல்லாம் தேடி வந்தாங்க. வண்ணதாசன் கதைகள் தீபத்துல வந்து படிச்சுட்டு அவங்க எல்லாம் வந்து வண்ணதாசன், அப்புறம் வண்ணநல்லவன், அப்புறம் விக்ரமாதித்யன் நம்பி எல்லாரும் அவரை தேடி வந்தாங்க. அப்புறம் சுப்பரங்கநாதன் ஒருத்தர், 3 பேரும் அவரை தேடி வந்து அவரை என்ன கூப்பிட்டு விடுவார், வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப நான் போவேன். அப்ப அவர் வண்ணநல்லவன் வந்து ஒரு பொருணைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். பொருணைன்னா தாமிரபரணி ஆறு வேறு பொருணைங்கிறதுனால பொருணைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அதுல நீ உன் கவிதையை கொடுப்பா அப்படின்னு வண்ணதாசன் தான் சொன்னார். அப்புறம் அவற்றை அந்த கவிதையை வந்து வண்ணதாசன் அதுக்கு லே அவுட் பண்ணுவார். கையெழுத்து பத்திரிகைக்கு வந்து படங்கள் போடுறது, லே அவுட் பண்ணுறதும் வண்ணதாசன் பண்ணுவார். அதில் வந்து அவர் கதையும் வந்தது, என்னுடைய கவிதையும் வந்தது முதல்ல. அதுக்கு கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த கும்பம்ங்கிற பேர் ஒரு மாதிரியே அசிங்கமாக ஒரு சின்ன கேலியாக இருந்தது. அதில் ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் வந்து அவிட்டம்னு எழுதுவார். ராகி ரங்கராஜன் அவிட்டம்னு அவர் எழுதுவார். அதை வச்சு தான் எனக்கு கும்பம்னு நான் வச்சுக்கலான்னு என்னுடைய கும்ப ராசியை வச்சு கும்பம்னு வச்சுக்கிட்டேன். பூர்ண கும்ப மரியாதைக்காக பூர்ண கும்பமா இருக்கணும்னு வச்சுட்டீங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல. அது வந்து அவிட்டம்ங்கிறது வந்து என்னுடைய நட்சத்திரமும் அவிட்டம் தான். அந்த அவிட்டம்ங்கிறது வந்து அவர் வச்சுக்கிட்டாரு நமக்கு முன்னாலேன்ட்டு நான் அப்புறம் சரி நம்ம ராசியை வச்சுக்குவோம் அப்படின்ட்டு கும்பம்னு ஆரம்பிச்சேன். அப்புறம் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேலிக்குரிய பொருள் மாதிரி இருந்தது கும்பம்ங்கிறது. அது கேட்கும்போது திடீர்னு வந்து இந்த கலாப்ரியா அப்படின்னு தோணுச்சு. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியும். நீங்க இருந்த திராவிட இயக்கம், அதே திராவிட இயக்கத்துல இருந்துட்டு நீங்க அவங்க கூட அந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்துட்டு இருக்கிறப்போ நீங்க ஜோசியத்தினால் வந்து ஒரு பேர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிண்டல் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ஆமா,
கரெக்ட். சார் அடுத்தது வந்து நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க. பட் இடையில உங்க படிப்பு பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி கணிதவியல்ல போயிட்டீங்க. கணிதவியல் தான் கட்டுறீங்க. உங்களுடைய பேச்சுலர்ஸ் ஆகட்டும் மாஸ்டர்ஸ் ஆகட்டும் கணிதவியல் தான் பண்ணீங்க. சோ அது எப்படி அந்த நாட்டம் எப்படி வந்துச்சு? கணிதவியல் வந்து நீங்க அதுக்கு அது தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன? இல்ல கணிதவியல் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. ஆனா ம். வந்து பியூசில வந்து நாங்க 67 தேர்தல், அது தேர்தல் நேரம் அது. ஓ. அந்த 67 தேர்தல்ல வந்து பியூசிக்கு வகுப்புக்கெல்லாம் ஒன்றும் போகாம வந்து அவ்வளவு நல்ல மார்க் வாங்க பியூசில டெஸ்ட் பாஸ் மாதிரி பாஸ் பண்ணிட்டேன் அதுல. அதனால வந்து எனக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கொடுக்க மாட்டேன், மேத்ஸ் வேணா படின்ட்டாங்க. மேத்ஸ் என் தலையில தான் கெட்டப்பட்டது உண்மையிலேயே வந்து. ஆனா அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு எனக்கு. படிக்க படிக்க அதுல ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு. ஓகே. அதுல ஒரு மேத்ஸ் வந்து எனக்கு அப்புறம் வந்து மேத்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமான சப்ஜெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் பின்னால எம்எஸ்சி எல்லாம் படிக்கும்போது படிக்கும்போது வந்து அதுல வந்து அந்த அப்டிராக்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். நீங்க அப்டிராக்ட் மேத்தமெட்டிக்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து ம். கான்கிரீட் மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து அதை ஜெனரலைஸ் பண்ணி படிக்கிறது வந்து அப்டிராக்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ம். கவிதைக்கு அது வந்து ரொம்ப பொருத்தமா இருந்தது எனக்கு. இந்த ஒரு விஷயத்தை அப்டிராக்டா யோசிக்கிறது அல்லது வந்து ஓவராலா யோசிக்கிறது, ஒரு சின்ன கருவை வந்து ஓவராலா யோசிக்கிறது அல்லது ஜெனரலைஸ் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய கணித அறிவுங்கிறது வந்து இந்த கணித ஆர்வம்ங்கிறது வந்து ரொம்ப உதவியா இருந்ததுன்னு சொல்லுவேன். அதனால மேத்ஸ் ஜஸ்ட் பிகம் எ பார்ட் ஆஃப் மீ. எப்பவுமே வந்து ஒரு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப இதாயிடுச்சு, ரொம்ப ஒட்டி வந்துடுச்சு. நான் வந்து ஆசிரியரெல்லாம் போல, நான் வந்து வங்கிக்கு தான் போனேன். அந்த அப்போ ஓ. வந்து ஓகே. வங்கியில வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருந்தது. வாத்தியாருங்கிறது வந்து அப்போ கொஞ்சம் அவ்வளவு இவ்வளவு ஃபேன்சியான சேலரிஸ்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து எனக்கு ஆர்வம் இருந்தது வந்து நான் ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு தான் ஆர்வம் இருந்தது. அப்புறம் அப்பா இறந்து போனதுனால ரொம்ப படிப்பை ரொம்ப தொடர முடியாத ஒரு சூழல், வேலைக்கு போயே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அதனால வங்கி வேலைக்கு தான் போனேன். நான் வந்து வங்கி வேலையிலேயே அப்புறம் அதே என்ன இது பண்ணிட்டேன். வங்கி வேலைங்கும்போது வந்து நான் பெரும்பாலும் வந்து கிளார்க்காவே தான் கழிச்சிட்டேன். நான் வந்து அதிகாரியா போகணும்னு நினைக்கவே இல்லை. அது ம். அஹ் அது So, வந்து அது என்ன கவிதை வீட்டு நீங்க வந்து இலக்கியத்துல பணியாற்றணுங்கிறதுக்காக அந்த முடிவு எடுத்தீங்களா இல்ல? இல்ல, அது வந்து அது அது அப்படி ஒரு காரணம், அப்படிலாம் ஒரு கான்சியஸோட அப்படி ஒன்றும் செய்யல. ம். ஆனா அது எனக்கு இயல்பாவதுனால ஏன்னா அதிகாரியாயும் போகலைங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, திருமணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்து வீட்டை கவனிக்கிறதுக்கு வந்து அதிகாரி இது மனைவியும் வேலை பார்க்கறதுனால, ரெண்டு பேரும் வேலை பார்க்கறதுனால வீட்டை கவனிக்கிறது வைக்கிறது, குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த ஏன்னா இப்போ ஆஃபீஸர் போஸ்ட்டுங்கிற போது வந்து எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் நிறைய இருக்கும். கரெக்ட். ஏன்னா ஆமா. அது இந்தியா வங்கியில பூரா கண்டிப்பா. ம். இந்தியா பூரா சுத்த வேண்டியது இருக்கும். அதனால வீட்டில் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால அதை நாங்கள் வந்து கான்ஷியஸாகவே அதை தவிர்த்துட்டோம். அதனால ம். வாசிக்கிறதுக்கு எனக்கு வந்து அதில் 10 to 5 தான் வேலை. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் வந்து அன்றைய கணக்கை எழுதி முடிச்சு கணக்கு பேங்க்ல ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த வேலையே கிடையாது. இப்போ சிலர் வந்து ம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயோ அல்லது கவர்மெண்ட் ஜாப்லயோ வேலை பார்த்தா வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து வேலை பார்க்க வேண்டிய சூழல்லாம் இருக்கும். இது அந்த மாதிரி ஃபைல் எடுத்துட்டு வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அதுக்கு மேல 10 to 5 தான். அதுக்கு மேல நீங்க ஆஃபீஸ்ல இருக்கணும் அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க கேஷை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை ஆஃபீஸோட உங்களுக்கு வேலை மண்டே ஆஃபீஸோட உங்களுடைய வேலையே முடிஞ்சு போயிடும். ஒரு நாள் வேலை முடிஞ்சு போயிடும். அதனால இது எனக்கு ரொம்ப வசதியா இருந்தது. வாசிக்கிறதுக்கு வந்து நிறைய அப்புறம் திரும்பவும் சொன்ன மாதிரி வண்ணதாசன் வீட்டில் தான் நான் வந்து தெய்வம் கணையாளி ம். கசடதவரம் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிடைச்சது, படிக்க கிடைச்சது. அது இப்போ வந்து அது ஒரு இப்போ சென்னை பாய்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து நெல்லை பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வண்ணாதசன், வண்ண நிலவன் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சார்ந்த கவிஞர்களா வந்து ஒரு நெல்லை கவிஞர்கள்னு அறியப்பட்டீங்க. So, அந்த பழக்கம் எப்படி நீங்க வந்து நெல்லையில இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏற்பட்டுச்சா இல்ல வந்து இயல்பாய் ஏற்பட்ட பழக்கம் அதெல்லாம்? இல்ல நிலையில இருந்ததுனாலதான் அது அந்த பழக்கம் ஏற்பட்டுச்சு. அது இந்த பக்கத்துல எல்லாருமே பக்கத்துல பழையங்கோட்டை வண்ணன் பழையங்கோட்டையில இருந்தாரு. அவர் வந்து டெய்லி அநேகமா சைக்கிள் எடுத்துட்டு காலையில வந்துருவார். இந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங் வந்து அநேகமா அவர் என்ன எழுப்ப கூட செய்வார். அவர் வந்து யாருங்க? வந்து வண்ண நிலவன் சாரா இல்ல? வண்ணன் இளவன் வந்து ஓ. சைக்கிள்ல வந்து அவருக்கு அப்பதான் அவருக்கு அவர் வக்கீல் மாஸ்டரா வேலை பார்த்தார். வக்கீல் கிளார்க்கா இருந்தாரு. ஓ. சரி. அதனால அவருக்கு வந்து கோர்ட் டியூட்டி 10 மணிக்கு ஆரம்பிச்சதுனால அவர் காலையில வருவார் அவர்.
வந்தா நாங்க வந்து நோட்ல தான் கவிதைகள்லாம் எழுதி வச்சிருப்போம். அந்த நோட்டை நான் தூங்கிட்டு இருந்தா கூட அவர் நோட்டை பக்கத்துல இருந்தா எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் அவர் அதுக்குள்ள நான் முழிச்சிடுவேன், அல்லது அதே மாதிரிலாம் எழுப்புற மாதிரி அவர் வருவார். அப்புறம் அதே காலையிலே உட்காந்து வந்து பழைய கதைகள் எழுதுவார். அவர் எழுதிட்டு வருவார். ஏதாவது அவர் எழுதுனதை கொண்டு வருவார். இந்த கடல் புறத்தில் நாவல்லாம் அப்பதான் எழுதிட்டு இருந்தார் அவர். ஓ. அப்போ அவர் வந்து 2 அத்தியாய நாயகத்தை எழுதுன படிச்சு பாருங்கன்னு கொண்டு வந்து கொடுப்பாரு அவர். அவர் வண்ணதாசனையும் பார்ப்பாரு, என்னையும் பார்ப்பாரு காலையில. ஓ. வண்ணதாசனை காலையிலேயே போய் தொந்தரவு பண்ண முடியாதுங்கிறதுனால அவர் என்ன பார்க்கறதுக்கு வந்துருவாரு அவர். ஓ. அது அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம் தான் அது. இப்போ கடல் புறத்துல எல்லாம் கையெழுத்து பிரதியாவே முதல்லயே படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சு நல்ல அருமையா எழுதுவார் அவரு. அப்ப நிறைய அவரும் நோட்டு வச்சிருப்பாரு, நோட் மாதிரி கவிதைகள் எழுதிட்டு வருவாரு. 2 ம். பேரும் அப்படி என்னோட கவிதைகளும் அவர் படிச்சு நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லுவாரு, அபிப்பிராயங்கள் சொல்லுவாரு. இதையும் சொல்லுவார் அவரு. அவருடைய இதையும் நான் படிச்சு நல்லா இருக்கு. அவர் நல்லாவே எழுதுவார். அவர் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்லாவே இது பண்ணுவார் அது. சோ நீங்க அதே மாதிரி நீங்க அவங்க சொன்னீங்க, நீங்க வந்து 65-70 பக்கம் தான் எழுத ஆரம்பிச்சீங்க. அந்த சமயத்துல வந்து வானம்பாடி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸா இருந்துச்சு. பிரிட்டி மச் வந்து அரசியல் சார்ந்து ஒரு இயக்கமா தான் அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல வந்துட்டு பரப்புரை சார்ந்த கவிதைகள் தான் எழுதிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த தாக்கம், நீங்களும் வந்து திமுகவின் பால் ஈர்க்கப்பட்ட ஒரு கவிஞர் அப்படிங்க. உங்களோட முதல் கவிதையே CN அண்ணாதுரை. பட் இதெல்லாம் இருந்தும் கூட உங்க கவிதைக்கான தனித்துவமான பாதை எப்படி தேர்ந்தெடுக்க உங்களுக்கு உதவுச்சு? எப்படி அது தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லுவீங்க? இல்ல நான் வந்து வானம்பாடியோட எனக்கு இன்ஸ்பிரேஷன் கல்வி கசடத்த பிறகுதான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பத்திரிக்கை. ஆக்சுவலா வந்து 69 அக்டோபர்லேயே கசடத்த பிற வர ஆரம்பிச்சிட்டு, அதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் 70 ஆரம்பத்துல தான் வானம்பாடி வர ஆரம்பிச்சது. வானம்பாடி கவிதைகள் மட்டும்தான் வானம்பாடியில கரெக்ட். எனக்கு வானம்பாடி வந்து எனக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்து வானம்பாடியில் நான் வந்து வானம்பாடியில் எழுதியிருந்தாலும் என்ன வானம்பாடி கவிஞர்னு அவங்களையும் ஏத்துக்கிறதுல நானும் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்ததுல வந்து எனக்கு வாசிப்பு தான் என்னுடைய. நான் கவிதை மட்டுமே வாசிக்கல, எல்லா எல்லா வகையான எழுத்துக்களையும் வாசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த விளிம்புல இந்த சபால்டன் கிளாஸ், டவுன் ட்ராடன் இந்த மாதிரியான அவங்க இது மேல எனக்கு ஒரு கன்சர்ன் உருவாகுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் நிறைய விஷயங்கள்ல வந்து நானே ஏன் இதெல்லாம் ஒதுக்குறாங்க எழுதக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுச்சு. இந்த விஷயங்களை ஏன் சொல்லக்கூடாது. அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு துணிச்சல், அசட்டு துணிச்சல் மாதிரி அல்லது துணிச்சல்ல வந்து நான் நிறைய விஷயங்களை வெவ்வேறு விஷயங்கள் எழுத ஆரம்பிச்சேன். பார்த்தீங்கன்னா வானம்பாடியில் நான் 2-3 கவிதைகள் எழுதியிருப்பேன். அதுவும் என்னுடைய பாணியிலான கவிதைகள் தான் வானம்பாடியில் வந்தது. அப்போ நிறைய பத்திரிகைகள் வந்தது. வானம்பாடி மட்டுமில்ல, அக்கு வந்தது, கனையாளி வந்தது, கசலதபுரம் வந்தது, அப்புறம் பிரஜை வந்தது. அந்த மாதிரி நிறைய தீபம் வந்துட்டு இருந்தது. எல்லா பத்திரிகை ஞானரதம், ஜெயகாந்தன் ஆசிரியரை வச்சு ஞானரதம் வந்துகிட்டு இருந்தது. இது எல்லாமே வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துதாங்க. அப்புறம் நிறைய பேர் அந்த நேரத்தில் இது பண்ணும்போது நகுலன் மாதிரி ஆட்கள், ஜானகிராமன் மாதிரி ஆட்கள்லாம் என்னுடைய கவிதைகளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அவங்கள்ட்ட எல்லாமே நிறைய நல்ல வரவேற்பு தாங்க. அதனால எனக்கு நிறைய எழுதுறதுக்கான ஒரு பெரிய உத்வேகம் இருந்தது. அநேகமா ஒரு நாளைக்கு 2-3 கவிதையாவது எழுதிடுவேன். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியா கவிதைகளை எழுதிட்டு தான் இருந்தேன் அந்த காலத்துல. இப்ப நான் நகுலன் மாதிரி பெரிய கவிஞரோட எப்படி அந்த தொடர்பு எப்படி இருந்துச்சு? நீங்க எழுதி ஆரம்பிச்சு அவங்க உங்களை ரீச் பண்ணாங்களா, இல்ல நீங்களே அவங்களுக்கு கவிதை எழுதி அனுப்புவீங்களா? எப்படி அந்த கான்டாக்ட்ஸ் எப்படி உருவாச்சு? முதல்ல வந்து இந்த வெள்ளம்னு ஒரு தொகுப்பு வந்தது. அந்த குட்டியா ஒரு வெள்ளம்னு ஒரு கண்ணதாசன் தான் அதை பதிப்பிச்சாரு என்ன கவிதைகள். சோதனைன்னு அவரு நாகாமராசன் ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த பத்திரிகையில எல்லாம் எல்லாத்துலயுமே எழுதின மாதிரி அதுலயும் எழுதிட்டு இருந்தேன் நான் வந்து. அவரு ரொம்ப நாகாமராசன் வந்து என்ன பெரிய விதமா ஒரு என்ன கண்டெடுத்த மாதிரி அவரு தீபத்துல வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். அதுல மீரா என்னுடைய கவிதைகள் எல்லாம் பெருசா கோட் பண்ணி 3 பேரும் முக்கியமான கவிஞர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். அதெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருந்தது அந்த நேரத்துல. அப்புறம் அங்க நிறைய கவனிக்கப்பட்டேன். அவங்க எல்லாமே நகுலன் எல்லாமே வந்து பத்திரிகைகளை கசடதவர்களை படிச்சுட்டு தான் இந்த வெள்ளம் தொகுப்பு வந்து அவரு வேணும்னு கேட்டு வெள்ளம் வந்து கசடதவர்கள் விளம்பரம் கொடுத்துருந்தோம்.
தொகுப்பு அண்ணா வாங்கிக்கலாம் 30 காசு அப்படின்னு. ம், அந்த தொகுப்பு போட்டு போன தொகுப்பு 30 காசு தான் அது வந்து. அது ம், அந்த தொகுப்புக்காக நிறைய பேர் வந்து அந்த தொகுப்பு வாங்கினாங்க. ம், அதுக்கு நிறைய விமர்சனங்களும் வந்து கசவதபுரம், ஞானரதம் எல்லா பத்திரிகையிலும் நிறைய விமர்சனங்கள் வந்தது. விமர்சனங்கள் பாராட்டத்தான் பெரும்பாலும் பாராட்டத்தான் வந்தது. ம், அதெல்லாம் படிச்சுட்டு அவரு நகுலன் வந்து எனக்கு அவர் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். ஞானரதத்துல ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். அது ம், ரொம்ப நல்லா இருக்கு இந்த கவிதைகள் அப்படின்னு எழுதியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கடித தொடர்பு மாதிரி அவரு கூட சின்ன கடித தொடர்பு வந்து அப்புறம் அவர் கவிதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காலத்து நகுலன்கள். அப்புறம் அவர் அந்த காலத்து நாவல் அவருடைய நாவல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் ம், படிங்கன்னு அனுப்பியிருந்தார். அவர் இந்த நாய்கள் ரோகிகள் அந்த மாதிரி முதல்ல அப்போ வந்து நவீனன் டைரி ம். அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு இதுல இருந்தது. அப்புறம் ஞானக்குத்தன் பாதிப்பு எனக்கு ரொம்ப அந்த அந்த நேரத்துல ஞானக்குத்தனுடைய இந்த 8 கவிதைகள் சரியலிசமான கவிதைகள் வந்து ம். சரியலிஸ்டிக்கான கவிதைகள் அது ரொம்ப பாதிச்சுது. அப்படி என்னுடைய கவிதைகள் வந்து இந்த தளத்துல இருந்து காதல் அல்லது மொழிப்பற்றான கவிதைகள்ல இருந்து பொதுவான கவிதைகளுக்கு ஒரு பெரிய லீப் கிடைச்சது எனக்கு. அருமை, அதனால அது எனக்கு நிறைய எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அரு- வாசிப்பு. அருமையா. இப்ப அதே மாதிரி இந்த இப்ப பிரம்மராஜன் அவர் கூட இப்படி நீங்க நகுலன் பத்தி சொன்னீங்க. பிரம்மராஜன் அப்புறம் தமிழான இவங்கெல்லாம் கூட உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, உங்களை பத்தி பாராட்டி எழுதியிருக்காங்க. சோ அது எப்படி உங்களுக்கு அவங்க உங்களுடைய கவிதைகள் தொகுப்பு பார்த்து படிச்சுட்டு அவங்களும் ரீச் பண்ணாங்களா, இல்ல அது எப்படி அந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சு? ஆமா, பிரம்மராஜன் வந்து அப்போ அவருக்கு முதல்ல வந்து அவரு பிரம்மராஜன் வந்து அக்கில் தான் அவர் என்னுடைய கவிதைகளை படிச்சுட்டு எழுதியிருந்தாரு. கஷ்டப்பட அப்புறம் எல்லாரும் அவர் வந்து ஒரு அந்தாலஜி கொண்டு வரலான்னு ஒரு பிரம்மராஜன் முயற்சி பண்ணார். ம், எல்லா கவிதைகளையும் வந்து அப்போ வந்து இந்த நாற்றங்கால் முதல்ல ஒரு அந்தாலஜி ஒன்று இருந்தது. இவங்க அந்த வெள்ளம்னு போட்டதே வந்து புள்ளிட்டு வந்து குட்டியா வந்து ஒரு கவிதை தொகுப்பு போட்டாங்க. கசடதபால இருந்து ஒரு கவிதை தொகுப்பு போட்டாங்க. அதை பார்த்து தான் வெள்ளமே நாங்கள் போட்டோம். அதை புள்ளியில வந்து எல்லாருடைய கவிதைகளையும் எடுத்து எடுத்து ஒரு 2 3 கவிதைகள் போட்டிருந்தாங்க. அது ம். மாதிரியா ஒரு அந்தாலஜி போடலாம், பெருசா அந்தாலஜி போடலாம். நாற்றங்கால்னு ஒன்று ஒரு தலைஞாயிறு சுப்பிரமணியன் அவர் போட்டார் ஒரு தொகுப்பு. அது ஒரு முக்கியமான தொகுப்பு அப்போ வந்திருந்தது இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நாற்றங்கால்னு ஒரு தொகுப்பு இருந்தது. ஆமா. அந்த அந்த தொகுப்பை வச்சு அதே மாதிரி அந்தாலஜி போடலான்னு பிரம்மராஜன் எனக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தார். அதுக்கு கவிதைகள் 2 கவிதைகளும் அதை வந்து கிரவுட் ஃபண்டிங் மாதிரி வந்து நம்ம எல்லாரும் வந்து ஃபண்டிங் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு ஓ, ஒரு 2 கவிதைகளும் 100 ரூபாயும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்தார். ஆனால் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை. நான் கவிதைகளும் பணமும் அனுப்பியிருந்தேன். அப்புறம் அது மெட்டீரியலைஸ் ஆகலை. அந்த பணத்தெல்லாம் கூட அவர் திரும்ப கொடுத்துட்டாரு. ஓ, பரவாயில்ல. அந்த மாதிரி அவர் கூட அவர் நெருக்கம் வந்தது. அப்புறம் அப்புறம் 80 87களில் வந்து அவர் நெருக்கமாக கடிதங்கள் போட்டுட்டு இருப்பாரு. ம், அப்புறம் அவர் வந்து ஒரு பாரத் பவன் போபால்ல அந்த பாரத் பவன் போயிட்டு வந்து அவருக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு பெரிய இந்த மாதிரியான ஒரு கவிதை கூடல் ஒன்று செய்யலாம், போயிட்டு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் பிரம்மராஜன் ஒரு அபிப்பிராயம். இப்போ அவர் என்னன்னா வந்து ஒரு நல்ல ஒரு இதான இடத்துல செய்யலாம், கொஞ்சம் இயற்கை சூழ்ந்த இடத்துல செய்யலாங்கும்போது நான் குற்றாலத்தை சஜஸ்ட் பண்ணேன். ம், குற்றாலத்தில் வச்சு நடத்தலாம் அப்படின்ட்டு. குற்றாலத்தில் அதுக்கு ஏற்பாடுகள்லாம் நான் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து குற்றாலத்தில் வந்து ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் இந்த அதுக்கான தலைப்புகள், ஆட்கள் கூப்பிடுறது வைக்கிறது எல்லாத்துக்கும் நெருக்கமான கடித தொடர்பு, தொடர்ந்து கடித தொடர்பு. இந்த தலைப்புல எல்லாம் கட்டுரைகள் கேட்கலான்னு அவர் சொல்லுவார். நான் நான் என்னுடைய சஜஷன் சொல்லுவேன். இப்போ யாரெல்லாம் கூப்பிடலாங்கிறது வந்து நான் சொன்ன வந்து எல்லாரையும் கூப்பிடுவோம், ஒரு டெமோக்ராட்டிக்கா எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு. அதை கூப்பிட்டா எல்லா எல்லா தரப்புல இருந்தும், வானம்பாடி தரப்புல இருந்து ஞானி வந்திருந்தாரு, ம், நகுலன் வந்திருந்தாரு. முதல் கூட்டம் 2 கூட்டத்துக்குள்ள நகுலன் வந்திருந்தாரு, சுந்தரராமசாமி இருந்தாரு. இந்த ம், மாதிரி எல்லாரும் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து தமிழவன் வந்து என்னுடைய கவிதைகளை படிச்சுட்டு அவர் வந்து திருநெல்வேலியில அவரு அவர் திருநெல்வேலி தான், அவரும் திருநெல்வேலியில தான் பணியாற்றிட்டு இருந்தார் சேவியர்ஸ் காலேஜில். அப்புறம் தான் அவர் பெங்களூர் போனார். இப்போ ம், அவர் வந்து ஆக்டோபஸும் நீர்ப்பூன்னு வந்து அவருடைய மாணவர்களும் சேர்ந்து ஆக்டோபஸும் நீர்ப்பூன்னு ஒரு தொகுப்பு கொண்டு வந்தாங்க. ம், அந்த தொகுப்பு வந்து
அப்ப கொஞ்சம் எல்லார் மத்தியிலும் ஒரு கலக குரல் மாதிரியான ஒரு இது, மிஸ் தமிழ் தாய் நமஸ்காரம் ம். அப்படின்னு வந்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு போட்டு மிஸ் தமிழ் தாய் நமஸ்காரம் சொல்லு. அப்படின்னு போட்டு ஒரு கவிதையெல்லாம் அப்படிதான் ஆரம்பிக்காது வந்து. அந்த தொகுப்பு ஆரம்பமே அப்படிதான் இருக்கும், அது வாழ்த்து பாடல் மாதிரி. சரி. அது ஒரு கலக குரல் அவர் எழுப்பினார் அவர். அது ஆனா முழுக்க முழுக்க அது ஒரு எம்எல் ஓரியன்டான ஒரு அந்த பத்திரிகையை வந்து முழுக்க முழுக்க மார்க்சிய கண்ணோட்டத்தில் எழுதின கவிதை எழுது அது. ம். ஸோ அவர் வந்து அப்பவே என்னுடைய கவிதைகளை பத்தி அவர் இந்த வெள்ளம் தொகுப்பு வந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய இம்பாக்டை உண்டு பண்ணியிருந்தது அந்த நேரத்தில். எல்லாருக்கும் என்னால் கொடுக்கவும் முடிஞ்சது, இலவசமாக கூட கொடுக்க முடிஞ்சது அந்த தொகுப்பை. நிறைய பேர் அந்த நண்பர்கள் எல்லாமே கல்லூரியெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் எம்எஸ்சி படிக்கும்போது வந்து அதில் மு ராமசாமி, தெய்வசுந்தரம் எல்லாரும் வந்து அப்போ எம்ஏ படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த அக்டோபஸ் நீர்ப்பூவும் புக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க கூட எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. நிறைய விரிவு இப்படி ஒவ்வொருத்தராக பழக்கம் வந்து. அப்புறம் பாலகுமாரன் வந்து பென் ஃப்ரெண்டு மாதிரி லெட்டர் போடுவார். பாலகுமாரன், ஓ! சுப்பிரமணியராஜ் அவங்க எல்லாருமே வந்து பென் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டு ரசனந்தபுர பழக்கத்துல வந்து ஓ! சுப்பிரமணியராஜும் பாலகுமாரனும் நாங்களும் வந்து தினசரி கடிதங்களை பரிமாறிக்கிடுவோம். இன்னும் அந்த கடிதங்கள்லாம் நான் பத்திரமா தான் வச்சிருக்கிறேன். அருமை. அதனால பாலகுமாரன் பழக்கம் அது ஒரு பெரிய விஷயம். நிறைய படிக்கிறதுக்கு பாலகுமாரன் நிறைய விஷயங்கள் கிடைச்சு, சுப்பிரமணியராஜ் நிறைய புத்தகங்களை பற்றின ஒரு அறிமுகம் எல்லாம் கிடைச்சு. ஆர்ஸ் பயோட்டிக்காலாம் அந்த காலத்திலே பாலகுமாரன் கடிதத்தில் எழுதுவார். ஆர்ஸ் பயோட்டிக்காவை பற்றி எழுதுவார் அவர். அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் புஸ்தகங்கள் எனக்கு கிடைக்காது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ இதில் போய் படிக்கும்போது வந்து நெட்டில் படிக்கும்போது ஆர்ஸ் பயோட்டிக்காரில் எவ்வளோ எந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறான், 70லேயே சொல்லியிருக்கிறான், 71லேயே சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற ஆர்வம்லாம் இருந்தது. அருமை, அருமை. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பகடி எழுதுறதுனா, நீங்களும் கூட பகடி எழுதுறதுல கில்லாடி தான் இல்லைங்களா? உங்களோட கவிதைகளும் குறிப்பா எட்டயபுரம் எடுத்துட்டீங்கன்னா, அது பகடி வகை சார்ந்த கவிதை தான் அப்படின்னு சொல்றேன். 2வது வந்து உங்க ஃபார்மேட். நீங்க வந்து உங்கள வந்து இப்போ தமிழ் நீள் கவிதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லாங் லாங் ஃபார்ம் ஆஃப் போய்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நீங்க வந்து திறம்பட கையாண்டு இருக்கீங்க. அந்த ஃபார்மேட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான இதான காரணம் இருக்கா உங்களுக்கு? இல்லை நான் வந்து அவர் அது அந்த நேரத்தில் வந்து பிரமிழ் ஒரு நீள் கவிதை கண்ணாடி உள்ள இருந்தது, எனக்கு கொஞ்சம் நீள் கவிதை எழுதியிருந்தார். ஆ. அது அதனால நான் கொஞ்சம் ஒரு இந்த இதில் வந்து ஒரு எபிக் போயிட்ரி மாதிரி எழுதி பார்க்கலாமே. அப்போ ம். வந்து நான் அதை படிச்சது இல்லை, ஆனால் அப்போ அந்த அவருக்கு அவர் தின்கருக்கு வந்து ஞானபீட அவார்டு கொடுத்தாங்க. ஊர்வசின்னு ஒரு லாங் எபிக் போயட்ரிக்கு வந்து ஒரு ஞானபீட அவார்டு கொடுத்த அந்த பேப்பர்ல பத்திரிகையில படிச்சிருந்தோம். ஓகே, ஓகே. எபிக் போயிட்ரி அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை. ஆனா அதை படிச்சது இல்லைன்னா, ஆனா அது மாதிரி ஒரு லாங் எபிக் போயிட்ரி வந்து இப்போ வேஸ்ட்லேண்ட் மாதிரி ஒரு கேள்வி. வேஸ்ட்லேண்டு நம்ம வந்து நண்பர்கள் சொல்லி தான் வேஸ்ட்லேண்டுக்குள்ள படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா நான் படிக்கலாம் முடியல. நண்பர்கள் அதை பத்தி நான் ஓரளவுக்கு சொல்லுவாங்க. ஆங்கில நண்பர்கள், எம்ஏ படித்த நண்பர்கள்லாம் வந்து அதை பற்றி கொஞ்சம் தேச குட்டி குட்டியான விளக்கங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் அது வந்து அதே மாதிரி நம்ம வந்து தமிழில் வந்து ஒரு எபிக் போயிட்ரி மாதிரி லாங் போயிட்ரி எழுதி பார்க்கலாம்னு சுயம்பரம் எழுத ஆரம்பித்தேன். ஓ! முதல்ல சரி. சுயம்பரம் தான் லாங் போயிட்ரி. அதுக்கு முன்னால் கொஞ்சம் பனி, அப்புறம் இந்த முலை தேடி இது மாதிரி ஒரு நீள் கவிதையெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். ம். அது தெரிகள்ங்கிற உமாபதி பத்திரிகையில் வந்து இது ரெண்டுமே வந்து அதுக்காக ரெண்டுமே வந்து இந்த முலை தேடி கூட நான் வந்து நோட்ல தான் எழுதி வச்சிருந்தேன். ஓ! அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா மாதிரி தான் எழுதி வச்சிருந்தேன். ஆனா வண்ணதாசனத்தை படிச்சுட்டு அவராகவே வந்து பிரதி எடுத்து தெரிகளுக்கு அனுப்பிட்டாரு. அது அடேயப்பா! தெரிகள்ல வந்த உடனே அதுக்கு ஒரு பெரிய அந்த தலைப்பே வந்து பெரிய எல்லார் மத்தியிலையும் ரொம்ப பெரிய ஒரு உரைநடை. கலகத்தனமான கவிதை ஆமா, தலைப்பு. ஆமா. அதனால வந்து நான் கூட இந்த 2 பிரஸ்ட் இருக்கிறதுனால அந்த முலை தேடி ரெண்டு தலைப்பு, 2 தலைப்பே 2 தலைப்பு. அது அந்த மாதிரி ஒரு விஷுவல் எஃபெக்ட் மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அந்த ஒரு டெக்னிக்கலா சில விஷயங்கள் பண்றதுக்கு நமக்கு இந்த வைத்தீஸ்வரன் கூட அந்த மாதிரி பண்ணுவார். அவர் கம்மிங்ஸ் மாதிரி அந்த ஃபாலன் லீவ்னு அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷுவல் எஃபெக்ட் சொல்லுவேன், கட்புள்ள தாக்கம்னு சொல்லி அந்த அருமை. மாதிரியான கூட தலைப்பை அப்படி வச்சிருந்தேன். அந்த தலைப்பு வந்து எல்லாரும் மத்தியிலையும் வந்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுச்சு. எல்லாரும் ம். பயங்கரமா திட்டவும் செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் அது வந்து அதான் கேட்க வந்தேன்.
ஏன்னா இப்போ வந்து நீங்க இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா முளை அப்படிங்கிற வார்த்தைகள் பிரயோகம்லாம் பெண் கவிஞர் தான் யூஸ் பண்ணணும், ஆண் கவிஞர் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னைக்கு பெண்ணிய கவிதைகள் வந்து அவங்க மேல ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி உங்களோட சில கவிதைகள் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க, அழகா இல்லாதனால எனக்கு தங்கை ஆயிட்டா அப்படின்னு கூட ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. சோ இத வந்து பெண்ணிய கவிஞர்கள்லாம் எப்படி அந்த சமயத்துல உங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்களே அப்படின்றதுதான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்துச்சு. நீங்களே அதுக்குள்ள லீட் பண்ணிட்டீங்க. இல்ல, அந்த அப்ப வந்து பெண்ணிய கவிஞர்கள்னு அப்போ அவ்வளவு பிரபலம் ஆகல இல்லையா? அப்ப ம். எனக்கு தெரிஞ்ச எழுதிட்டு பாத்தீங்கன்னா மீனாட்சி எழுதிட்டு இருந்தாங்க, திருசடை எழுதிட்டு இருந்தாங்க, 70களில் வந்து அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. ம். அப்ப வந்து இடதுசாரி பத்திரிகைகள்ல தான் என்னுடைய அழகா இல்லாத அவளுக்கு தங்கையாகி விட்டாள் கவிதையை வந்து இடதுசாரி பத்திரிகைகள்ல தான் இது பண்ணாங்க. அப்புறம் பட்டிமன்ற மேடைகள் அந்த மாதிரி கல்லூரி பேராசிரியர்கள்லாம் வந்து அதை வந்து தப்பா இன்டர்பிரட் பண்ணாங்க. அது வந்து அழகா ஆஹ் இருந்தா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிடுவியா அல்லது தங்கச்சி கூட படுத்துக்குவியா அப்படிங்கிற ஐயோ. மாதிரியே அப்படியெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதை வந்து அது ஆனா அது அதே நேரத்துல வந்து அது ஆக்சுவலா அது வந்து ஒரு ஆண் வக்கரத்தை ஆணே வெளிப்படையா ஆமா, ஓப்பனா சொல்ற விஷயம் தான் இது வந்து. ஆமா. ஆனா இல்ல. அது ஒரு நான் அது இன்னமும் அதை கவிதைன்னு எடுத்துக்க மாட்டேன். ஃபார்மட்டையோ அல்லது இதையோ பொறுத்தவரையில அது ஒரு பெரிய கவிதை இல்லை. அது ஏதோ ஒரு ஃப்ளோல வந்தது. அது ஒரு விஷயமா வந்தது. ம். ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் கோயிலுக்குள்ள போகும்போது இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள போகும்போது அந்த அதாவது சன்னிதானத்துக்குள்ள போகும்போது வாசல் ம். சிறுசாதான் இருக்கும் இல்லையா? அப்ப வந்து நான் உள்ள போறேன், ஒரு ஒரு பொண்ணு வெளியே வராங்க. நான் அது ரெண்டு பேரும் ஒருத்தர் இடிச்சு இருந்தா தவிர்க்க முடியாது. அது யாரும் தப்பாவே நினைக்க முடியாது அதை. ம். ஆனா அப்பெல்லாம் வந்து லேசா தொட்டுட்டா கூட பெண்கள் கோவப்பட்டுருவாங்க. இப்ப மாதிரி வந்து காலம் இல்லை இல்ல. அது வந்து லேசா சட்டையும் சரியும் உரசினாலே சண்டைக்கு வந்துருவாங்க அந்த காலத்துல வந்து. அஹ், அந்த மாதிரியான ஒரு காலத்துல வந்து நான் ரொம்ப ஒதுங்கி அவங்க மேல பற்றக்கூடாதுன்னு ரொம்ப ஒதுங்கி போனேன். அவங்க பார்க்கறதுக்கு சுமாரா இருந்தாங்க. இப்போ ம். எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு குறுகுறுப்பு வந்து இது அவங்க நல்லா இருந்தா லேசா இடிச்சிருப்போம் இல்லையா? ஓ, அல்லது லேசா உரசிட்டு போயிருப்போம் இல்லையா அப்படின்னு. கரெக்ட். அது உண்மைதானே அப்படின்னு. அப்ப அந்த 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 அழுக்கு தான் எனக்கு அந்த கவிதை உண்டாருச்சு. இப்ப அழகா இல்லைங்கிறது தான் நான் ஒதுங்கிக்கிட்டேன். அவள்கிட்ட அவளை தொற்றக்கூடாது, அவ மேல பட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப யோக்கியமா நடிச்சுக்கிட்டோம். அழகா ம். இருந்தா கொஞ்சம் லேச உரசி பார்த்துருப்போம்ல அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை தான் அதுல வீட்டுக்கு வந்த உடனே வந்து 2 வரியில கவிதையா எழுதினேன். அது கவிதைன்னு கூட என்னால பெருசா சொல்ல முடியாது. அது அக்குல வந்த உடனே அவ்வளவு பெரிய பாராட்டு இருக்கு. வர அது பரபரப்பு தான் சொல்லணும். அதை பாராட்டணும் அல்லது வந்து அது ஒரு பெரிய இது உண்டு பண்ணுச்சு அது. இல்ல இல்ல, இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ தமிழ் சினிமால அந்த டைலாகா கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய படத்துல ஆமா, அது நிறைய கிண்டல் பண்ணிட்டாங்க. பண்றப்போ சந்தானம் இன்னைக்கு இருக்கு சந்தானம் வரைக்கும் அந்த டைலாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அதனால அது உங்களோட பாதிப்பு அதுல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க அந்த காலத்துல அது எழுதியிருக்கீங்க, அதுக்கான பெண்ணிய கவிஞர்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பெருசா போராட்டங்கள்லாம் நடந்திருக்குமே அப்படின்னு. இப்ப நடக்கணும்னு சொல்லல, இப்ப எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கான அப்படியான போராட்டங்கள் வந்திருக்கும் அப்படின்னு தான். பட் நீங்க இது கவிதை இல்லைன்னு சொல்றீங்க. பட் என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஏன்னா உங்களோட கவிதைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேரடி தன்மை இருக்கு அப்படின்னு. நீங்க ஜெயமோகன் கூட எழுதுறது பாத்தீங்கன்னா என்ன சொன்னா, ஒரு 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 சின்ன கருவை எடுத்துக்கிட்டு அந்த கதைக்கான ஒரு 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 எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு 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 அதுக்குள்ள ஒரு ஒரு உள்நோக்கிய பார்வை, ஒரு குறுக்கு வெட்டு மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ கொடுத்துட்டு அந்த கவிதையை நீங்க எடுத்துட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அதுதான் நீங்க கவி அந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சுஜாதா பாத்தீங்கன்னா அவர் சிறுகதைக்கு அதான் சொல்லுவாரு. சிறுகதைன்னா ஒரு பெரிய ஒரு டைம் ஃப்ரேம் எடுக்காதீங்க, ஒரு தருணம், ஒரு கனப்பொழுதில் சனப்பொழுதில் நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சிறந்த கவிதை, அதுதான் சிறந்த சிறுகதை அப்படின்றாரு. இப்போ அந்த நீங்க வந்து இது கவிதை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி, கவிதை அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்ம் நீங்க கொடுக்குறீங்க, எப்படி எப்படி அதை வரையறுக்கிறீங்க? இல்ல இல்ல அதை உண்மையில அப்படி ஒரு கவிதையை விட்டு டிஃபைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல வந்து. இது ம். எல்லாமே வந்து மனசுல வர்றதா இது. அப்புறம் எழுதி பழகின கைக்கு வந்து ஒரு சில ஒரு வடிவம் கிடைச்சிடும். அது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு 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 எந்த கவிதையினாலுமே வந்து ஒரு ஒரு வடிவம் தானாவே அந்த ஒரு கவிதை இந்த அது வடிவத்தை அதுவே வந்து விஷயத்தை ஒட்டி ஒரு வடிவத்தை அதுவே எடுத்துக்கிட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கவிதையை பொறுத்தளவில் நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு போட்டோகிராஃபிக்கா ஒரு 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 விஷயத்தை பார்த்தா ஒரு போட்டோகிராஃபிக் அது ஒரு ரெக்கார்டிங் மாதிரி தான் நான் வைக்கிறேன். அதுல வந்து நான் வந்து ஒரு படிக்கிறவங்களை இன்டர்பிரட் பண்றதுக்கு சில விஷயங்கள் வச்சாலும்
அது வாசகர்கள் தான் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் நான் வந்து கவிதைகளை என்னுடைய கவிதைகளில் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே சொல்றதுங்கிறது தான் என்னுடைய பாணியா. அப்படியே ஒரு கை கை வந்துருச்சு, அந்த பாணி கை வந்துருச்சு. அப்புறம் வந்து ஒரு ரொம்ப கான்சியஸா எல்லாம் ஒரு கவிதையை உட்கார்ந்து கவிதை பண்ண முடியுமான்னு எனக்கு தோணலை. அப்படியெல்லாம் சில விஷயங்கள், அதாவது ஒரு தடவை எழுதிட்டு அதை திரும்ப படிக்கும்போது ரீரைட் பண்ணும்போதோ அல்லது பத்திரிகைக்கு அனுப்புறது திரும்ப எழுதும் போது வரைக்கும் கூட நம்ம அதில் ஏதாவது சில நுவான்சஸ் சேர்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் வந்து அதை எழுதும் போதே வந்து அவ்வளவு கான்சியஸாக இந்த கவிதையை நல்ல கவிதையாக எழுதணும் அப்படின்னு காப்பி நோட்டில் அச்சு பிடிச்சி எழுதுற மாதிரி ஒரு கவிதை எழுத முடியும்லாம் எனக்கு தோணலை. அது ஒரு ஸ்பான்டேனியஸ் அவுட்ஃப்ளோவாக தான் ஒரு விஷயம், ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அந்த ஸ்பார்க்கை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்து அதை வேற எது கூடயாவது அதோடைய கவுண்டர் பார்ட் இதில் கூட சேர்க்கலாமா அப்படின்னு வேணா தோணுமே தவிர, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வலிஞ்சு ஒரு கவிதை எழுத முடியுமான்னு எனக்கு தோணலை. அப்படி எழுதுனா அது கவிதையா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாவும் இருக்குது எனக்கு. அருமை அருமை. நீங்க வந்து அந்த நீங்க கல்யாண்ஜி உங்க நண்பர் அவருடைய கவிதைகள் அதே மாதிரி தான். நீங்க சொன்ன அந்த ஸ்பான்டனிட்டி வந்து ரொம்ப இருக்கும். இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவரோட அந்த கவிதை மறந்துருச்சு, பட் அவர் அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது ஒரு இறந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு கையறு நிலையை வந்து எப்படி அப்பதான் இருந்திருப்பாங்க, அந்த வீட்டுல வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்கும், அதை பத்தி வந்து ஒரு நல்லா கேப்சர் பண்ணியிருப்பாரு. இப்போ உங்களோட தான் அது மாதிரிதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட இன்னொரு கவிதை வந்துட்டு ஒரு பெண் பறவை வந்து குஞ்ச தேடி போகுது அப்படிங்கிற மாதிரி, அதை வந்து நீங்க வந்து ஒரு கவிஞரா பாக்குறீங்க. எனக்கு அதோட வீடும் தெரியும், கூடும் தெரியும், அது என்ன தேடுதுன்னு தெரியும், ஆனா அதுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பீங்க. அது வந்து ஒரு மனிதனின் கையறு நிலை. அதுதான் உங்களுக்கு எல்லாமே புரியுது, பட் ஆனா நம்மளுக்கு கையறு நிலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா அந்த அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணிடுது நம்மளுக்கு. சோ அதுதான் உங்களோட கவிதையோட தன்மை அப்படின்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆமா ஆமா, அதுதான் பெரும்பாலான கவிதைகள் அப்படிதான், மொமெண்ட்டை கேப்சர் பண்றது தான். அப்படி இல்லாத கவிதைகள் வந்து நீங்க வேணுக்குன்னு எழுதுனீங்கன்னா அது ரெட்டாரிக் போயம்ஸ் அப்படி எழுதலாம். அது அந்த கவிதைகள் வந்து நீங்க ரெட்டாரிக்கா வர்ற கவிதைகளை வந்து நீங்க உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா கவியரங்க கவிதைகள் மாதிரியான கவிதைகளை வந்து அப்படிதான் இருக்குமே தவிர அதுல பொயட்ரிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. அந்த நீங்க அது கவியரங்க கவிதைகள் அப்படிங்கறதுனாலதான் நான் திருப்பி இந்த வானம்பாடி இதுக்கே போறேன். வந்து இந்த கவியரங்க இந்த வானம்பாடி இயக்கத்தோட அதுக்கான விமர்சனம், எதிரான விமர்சனம் பாத்தீங்கன்னா முக்காவாசி அவங்க கவியரங்க கவிதைகள் மாதிரிதான், ஒரு எதுகை போனையோட இருக்கணும், இல்ல ஒரு பரப்புரை மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதா இருந்துச்சு. ஒருவேளை நீங்க அதை படிச்சு அந்த ஒவ்வாய்மையினாலதான் உங்களோட கவிதையை வந்து இந்த மாதிரி ஒரு நேரடி தன்மையோட இருக்கணும் அப்படின்றது தேர்ந்தெடுத்தீங்களா? அந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது வந்து தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து தாகூர் சொல்லுவார் இல்லையா, அதாவது பெஸ்ட் சூசஸ் யூ, நீங்க வி டோன்ட் சூஸ் த பெஸ்ட் சூசஸ் யூ மாதிரி இல்லையா. சிறந்தவைகள் நம்மளை தேர்ந்தெடுப்பதில்லை, நாம் சிறந்தவைகளை தேர்ந்தெடுப்பதில்லை, நாம் சிறந்தவைகள் நம்மை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி வந்து இந்த ஒரு பொயட்ரி வந்து எழுதும்போது வந்து அதுவாகவே தான் இதாகுதே தவிர நம்ம உட்கார்ந்து அந்த ஃபார்மை தேர்ந்தெடுக்கிறது என்ன பொறுத்தளவு அப்படி தோணலை. எனக்கு அப்படி இருக்கான்னு தோணலை. ஸோ ஒரு கவிதை என்னை என் மூலமா வரணும்னு அதை சூஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். அருமையா. இது வந்து ஒரு பேட்டியில வந்துட்டு சமீபத்துல சினிமாவை தவிர்த்து பேசணும்னு தான் நினைச்சேன், பட் ஒரு சமீப பேட்டியில இளையராஜா சொல்லியிருந்தாரு, எனக்கு எப்படி வருதுன்னு தெரியல, ஆனா அதை வர்றப்ப கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. நீங்க சொல்றது அப்படிதான், அந்த தானா தோன்றி அந்த அந்த எழுச்சியின் மூலமா தோன்றதை வந்து அப்படியே நீங்க கவிதையா வடிச்சிடுறீங்க அப்படின்னு தான் தோணுது. அது உண்மை. இப்ப இளையராஜா சொல்றத கூட நான் அந்த பேட்டியை நானும் படிச்சேன். எனக்கு அந்த இதையே நானும் உணர்ந்தேன், நீங்க உணர்ந்த மாதிரியே நான் உணர்ந்தேன். எனக்கு வருதுன்னு தெரியுது, எப்படி வருதுக்கு தெரியல. அது உண்மையான ஒரு விஷயம் தான் அது. ஆனா வந்து இந்த ஸ்பார்க் கிடைக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். இப்ப நீங்க இந்த வண்ணதாசனுடைய துக்கவிட்ட பத்தி ஒரு ஒரு கையேறு நிலையை பத்தி சொல்லியிருப்பாரு. நான் அதை பாக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னும் எடுக்கல, பணத்தை எடுக்காம போட்டிருப்பாங்க. நான் உறவினர் வர்றதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பேப்பரை வாங்கி போட்டிருப்பாங்க, ஒரு டெய்லி பேப்பரை வாங்கி போட்டிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாரும் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிருப்பாங்க, வந்து போயிருப்பாங்க. இந்த பேப்பர் மட்டும் அப்படியே கிடக்கும், பிரிக்கப்படாம பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு பிரிச்சுட்டு அப்படியே யாரோ அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு 4 சேர் கிடக்கும், அதுல ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் கிடக்கிறது வந்து எனக்கு ஒரு
நான் அந்த 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 சோக சூழ்நிலையோட இந்த பேப்பரை பார்க்கும்போது அது எனக்கு ஏதோ கம்யூனிகேட் பண்ணுது. அது இது ஒரு அது அது என்ன பாதிக்குது. இது அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. இது யாரு வாங்கி போட்டா இந்த பேப்பரை? யாருக்கா ஒரு ஆளுக்கு பேப்பரை வாங்கி போடணும்னு தோணி இருக்குல்ல. அப்படிங்கிற அதை நான் ஒரு போயிட்ரியில வச்சிருப்பேன். எனக்கு எனக்கு வரிகள் மறந்து போச்சு. இந்த போயிட்ரி அந்த பேப்பர் கிடக்கிறது வந்து எனக்கு ஒரு கவிதையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்த உடனே எனக்கு அது ஒரு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதை ஏதாவது எழுதும்போது வந்து அதை எழுதும் போது கொஞ்சம் என்னுடைய எழுதி புழங்கின கை வந்து சில வார்த்தைகளை தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை ஆட்டோமேட்டிக்காவே அது உண்டாக்கிது. ஸோ இப்படிதான் ஒரு ஒரு ப்ராசஸ்ல இப்படிதான் வருது. இந்த கவிதைகளை பொறுத்த அளவுல ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு தடவை வந்து ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் நுழையுது. இப்போ ஒரு ஒரு பிச்சைக்காரி வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இந்த பஸ் உள்ள நுழைஞ்ச உடனே அவ வந்து அது இந்த குழந்தையோட பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தையோட அவ கவனிக்கல. அந்த பஸ்ல வந்து கை நீட்டணும், புதுசா ஒரு பஸ் வருது அப்படின்ட்டு அவ ஓடியே வந்து சரியா சட்டையை கூட ஜாக்கெட்டை கூட சரியா போடாம ஓடியே வந்து காசு கேட்கிறா. பிள்ளைய அப்படியே கையில வச்சுட்டு காசு கேட்கிறா. இது வந்து பயங்கரமான என்ன பாதிக்குது. ஸோ அதை வந்து அதான் ஏன் இப்படி அவ வந்து இந்த காசுக்காக நீ ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு ஓடி வர்றா? அவன் நிலைமை அப்படி. ஸோ இதே ஒரு கவிதையாக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து ஆனா இதை எழுதுனா எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி வரலாம் அவருக்கு தோணுச்சு எனக்கு அது வந்து. அப்ப இந்த உணர்ச்சியை யாருமே புரிஞ்சுக்கிடவே இல்லையே. நான் ஓடி வர்றதை விட பசிங்கிற கொடுமை யாருக்கு புரிஞ்சுக்கிடவே இல்லையே. அவன் குழந்தை பசிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அதே நேரத்துல அவ பசிக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஓடி வரணும், காசு கேட்கணும்னு ஓடி வரா. அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு 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 செகண்ட் ஒரு 10 5 ஒரு பார்த்த வினாடியிலே ஒரு மன போராட்டம் அல்லது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு மென்டல் ஸ்ட்ரகிள் ஒன்று விடாது. ஸோ இதை வந்து கவிதையாக்கணும் வீட்டுக்கு வரும்போது வந்து கொஞ்சம் சேருது எனக்கு அது. இந்த கவிதை உங்களுக்கே புரியாமல் போகட்டும். அப்புறம் அப்போ இந்த சசிங்கிற விஷயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு 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 அன்டோல்டு லவ்ங்கிறதுனால அதை அப்படி சேர்த்துக்கிறேன். இந்த கவிதையை அவளுக்கு சசிக்கு புரியாமலே போகும், சசி தேவி சேரிவாள் அப்படி எல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்து இந்த கவிதை உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு கோபத்தை அந்த அது இது மேல அந்த அவளை எது ஓட வைக்குங்கிறது கோபம் ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த அந்த பிச்சைக்காரியை எது ஓட வைக்குதுங்கிற ஓடி வர வைக்கிங்கிற ஒரு கோபம் இருக்கு இல்லையா. அது அது அந்த அந்த கோபத்தை வந்து அந்த கவிதையில காமிச்சிருப்பேன். ஸோ அது வெவ்வேறு பாடி அந்த அந்த கவிதையோட லேயர் இருக்கு. இந்த கவிதையை ஓரளவுக்கு விளக்கி சொன்னாதான் இந்த கவிதை புரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையை வந்து நிறைய பேர் அதை பாராட்டியிருக்காங்க. அந்த கவிதையை வந்து நிறைய பேர் பாருங்க. ஸோ இந்த கவிதை ஒரு கவிதை இப்படி உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ப்ராசஸை விளக்க வேண்டியது இருக்கு. சில விஷயங்கள்ல ப்ராசஸ் விளக்குனீங்கன்னா அந்த கவிதை புரிஞ்சுக்கிடுது. ஆனா நல்ல வாசகன் வந்து அவனுடைய பாணியிலே அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மாதிரி நீங்க உங்களோட நினைவு இதெல்லாம் எழுதியிருக்கீங்க. பட் இது மாதிரி ஒரு கவிதையை எடுத்துட்டு அந்த கவிதை பிறந்த கதை அப்படிங்கிற மாதிரி எழுதுற மாதிரி ஒரு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? அந்த மாதிரி எழுதியிருக்கீங்களா நீங்க? இல்ல அப்படி எழுதுனதுலதான் அந்த நினைவின் தாழ்வாரங்கள் அது முக்கியமா வந்து அதுக்குதான் ஆரம்பிச்சது. அந்த கட்டுரை தொகுப்புகளே வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு எனக்கு ஒரு ஐடியா இருந்து நிறைய பேர் இந்த இது விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் அதை அப்படி எழுதக்கூடாதுன்னுட்டு. அப்ப அப்படிதான் ஆரம்பிச்சது. ஒரு ஒரு கவிதையை மனசுல வச்சுக்கிட்டு அதை சார்ந்து என்ன நிகழ்வுகள்லாம் வாழ்க்கையில நிகழ்ந்து அதை முடிச்சுட்டு அந்த கவிதையை விளக்காம அந்த கவிதையை போட்டு அதை படிச்சுட்டு வந்து அந்த கவிதையை படிச்சா அது புரிகிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அது வந்து வெவ்வேறு அதுக்கப்புறம் வெவ்வேறு தளத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு அப்புறம் நினைவுகளா எல்லாம் சொல்றது அதுக்கான வரவேற்பு அது அப்புறம் அது நல்லா இருக்குன்னு சொல்றவங்க கேட்கறது அப்புறம் வேற அப்புறம் நம்ம விஷயங்களை ஒவ்வொரு அப்புறம் அது தொடரா எழுதுனேன். அந்திமலையில வாரம் தொடரா எழுதுனேன். அப்புறம் ஒவ்வொரு வாரத்துக்குமான விஷயத்தை தேடுறதுல வந்து அந்த அந்த இது டைல்யூட் ஆயிட்டு அந்த ப்ராசஸை பத்தி எழுதுறது டைல்யூட் ஆயிட்டு நினைவுகளை பத்தி எழுதுறது வந்து முன்னால வந்துருச்சு. இப்படிதான் நடக்கும். சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும். இது வந்து இந்த தொடரா எழுதுறப்ப வந்து அந்த பிரச்சனை வந்து அசோகமித்திரனை பத்தி ஒரு இன்னொரு பேட்டியில சொல்லி இருந்தாரு. அவர் வந்து நாவலா எழுதுறப்போ வந்து சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து எதாச்சியா தோன்றது எழுதிடுறாரு.
அவருடைய தொடர்கதையா எழுதி அதை நாவலா மாத்திருக்காங்க நிறைய. இப்ப மானசரோவர் கூட தொடர்கதையா வந்ததுதான், இது பத்திரிகை தொடர்கதையா வந்தது. இப்ப சொன்னாங்க ஏன் அந்த உங்களோட அந்த குவாலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கிறப்போ அவர் அதான் சொன்னாரு, நீங்க தொடர்கதையா அப்படின்னு ஒரு பத்திரிகைக்கு எழுதுறப்போ அதோட அந்த ப்ரெஷர் வந்துருது, அந்த ப்ரெஷருக்காக நீங்க வந்து திணிச்சு சில விஷயங்களை எழுத வேண்டியது வந்துருது. சோ அது வந்து நாவல் தன்மை கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நீங்க சொல்றது வந்து எனக்கு டக்குன்னு அந்த பேட்டி ஞாபகம் வந்துருக்கு. அதுதான் உண்மை. அது ஒரு தொடர் எழுதுறதுக்கும் ஒரு நாவல் எழுதுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ நாவல்ல வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும், நமக்கு ஒரு ஒரு வகையான ஃப்ரீடம் இருக்கும். இதுல ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. தொடர் எழுதுறதுல ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு. அதை வந்து கொடுக்கணும். அந்த அப்புறம் வந்து அதுல இந்த தொடருக்கு ஒரு சின்ன இது வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா, இந்த தொடர் முடியல ஒரு இது வைக்கணும். எதிர்பார்ப்பு வைக்க வேண்டியது. மானசரோவருக்கு அந்த முக்கியமான விமர்சனமே அதுதான். என்ன அது ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு பகுதியிலையும் வந்துட்டு ஏதோ ஒரு அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் அடுத்த சாப்டர் தொடங்குறப்ப அது உண்மை இல்லாத மாதிரி ஆயிரும், அது ஒரு ஃபார்மேட்டா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. பட் அதுக்குதான் அவர் பதில் சொல்றப்ப அப்படி சொல்லியிருந்தாரு, இதுதான் காரணம், நான் அந்த தொடர் முடியறப்போ வந்துட்டு அங்க ஒரு ஹை பாயிண்ட கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழியை திணிச்ச ஒரு இது வந்துடும் அப்படின்னு சொல்றீங்க. சோ நீங்களும் சாண்டிலியன் கதைகள் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து முக்கியமா வந்து ஒரு தொடர்கதை எழுதுவாரு. அதுல முடிய போகும்போது அதுல ஒரு 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 இது வச்சுட்டு போயிருவாரு, ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருவாரு. ஆமாமா, அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் குமுதம் வரும், அதுக்குள்ள நம்ம காத்துட்டு இருக்கணுமே. காத்துட்டு இருக்கலாம். அடுத்தாப்புல அதுல வந்து சாதாரணமா முடியாது, சாதாரணமா ஆரம்பிக்காது. எதிர்பார்த்துட்டு ஏதோ பெரிய ஒரு சஸ்பென்ஸோட பிடிச்சிருப்பாரு அவர். அடுத்த வாரம் இது என்ன வரப்போதோ தெரியலன்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் வரும் அடுத்த வாரம். ஆனா அந்த காலத்துல அவர் நிஜமா அந்த மாதிரி எழுத்துல கட்டி போட்டிருந்தாதான் சொல்லலாம். அவர் வந்து அந்த காலத்துல கண்டிப்பா 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 அது தொடர்கதை எழுதுறது அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது தேவைப்படுது. இந்த கடல் புறா நினைக்கிறேன், அதுலதான் அப்படி நிறைய வரும் அது மாதிரி. அதனால படங்கள்லாம் வந்துட்டு அது வேற கிளர்ச்சியை ஏற்படுத்தும் படங்களை வேற போட்டு வச்சிருவாங்க. ஓவியங்கள், லதா ஓவியங்கள் அதுல ஒரு பெரிய எப்பவுமே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணும். அதுல எப்பவுமே அது அவருடைய அதுல ஒரு விஷயம் இருந்து அது வாசிச்சுதான் நம்ம வந்திருக்கிறோம். ஒன்னும் விஷயம் இல்லைன்னு ஒன்னும் சொல்ல முடியாது. அதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செஞ்சது. அது அந்த மாதிரி வந்து நீங்க சொன்னது வந்து இந்த பொய்டிக் ப்ராசஸை பத்தி எழுத ஆரம்பிச்சு அது நினைவின் தாழ்வாரங்கள் வந்து அது வேற ஒரு ஃபார்மேட்டை விட்டு அப்புறம் அதுலயே நிறைய ஒரு ஓப்பன்னஸ், யாரும் சொல்லாத விஷயங்கள் நம்ம தன்னை பத்தி யாரும் நிறைய வெளிப்படுத்திக்கிடாத ஒரு காலகட்டத்தில் வந்து அது வந்தது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அப்படிதான் நான் வந்து இப்போ ப்ரோஸுக்குள்ள வர ஆரம்பிச்சேன். அதுக்கு கரெக்ட். கவிஞர் ராஜமார்த்தாண்டம் அப்படிதான் அவரோட சொந்த வாழ்க்கையை பத்தி எப்படி எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். மாதிரி ரொம்ப ஓப்பனா எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவருடைய கேள்வியை. பட் அதுக்கு இன்னொரு நான் நீங்க குற்றாலம் பத்தி சொன்னப்போ நம்ம குற்றாலம் நீங்க இந்த கூட்டத்தை தொடங்குனீங்க, அது நீங்க தொடங்கினப்ப இது மாதிரி சின்னதாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கினீங்க. பட் ஆனா அதுல நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட ஆரம்பிச்சீங்க. அதை வந்து ஒரு இயக்கமா வளர்த்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? அது எப்படி கண்டினியூ பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒரு டாக் ஓபன் பண்ணணும் தான் நினைச்சோம். அது இயக்கமா பொயட்ரியே மொத்தத்துல பொயட்ரிக்கு ஒரு இயக்கம் வேணுங்கிறது தான் அதோட பின்னால இருந்த யோசனை, 2 பேருக்கும் இருந்த யோசனை. ஆனா வந்து அத நம்ம ஒரு மூவ்மெண்டா நம்ம முன்னாடி நின்று செய்யணும், அத வேற தொடர்ந்து இது பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இதுவும் இல்லை. நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணி கொடுப்போம், எல்லாத்துக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணி கொடுப்போம். அதுல பேசுறதுக்கு அப்புறம் வெளியே எங்க முக்கியமா வந்து அப்ப அந்த இசங்கள் வந்து இசங்கள்னு குறிப்பு முட்டையா சொல்லிட முடியாது, கோட்பாட்டு ரீதியான சிந்தனைகள் அப்ப வர ஆரம்பிச்சு. தமிழவன் முக்கியமா ஒரு விஷயம் அது அந்த இதுல அப்படித்தான் நாங்க நினைச்சோம். அது வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும். அப்புறம் வந்து நிறைய கருத்துக்களை வந்து எழுத வர்றவங்களுக்கு வந்து ஒரு அறிமுகப்படுத்தி விடணும். அப்புறம் பொயட்ரியில வந்து சில விஷயங்கள் இருக்கு இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதை ஒரு கவிதை கவிதை புரியலைங்கிறது எப்பவும் உள்ள குறைபாடு. கவிதை ஏன் புரியல, புரியாம கவிதை எழுதுறீங்களா அப்படி இப்படின்னு. இந்த கோணங்கியை பத்தி இப்ப கூட நிறைய பேர் இணையத்தில் எழுதிட்டு இருக்காங்க. இல்ல கோணங்கி எல்லாம் வந்து மேஜிக்கல் ரியல்ஸ் அவர் அப்ப அதெல்லாம் கதை சிறுகதை வாசிப்பாரு. அவர் வந்து உப்புக்கத்திக்குள் மறையும் சிறுத்தை கதையெல்லாம் அங்க வாசிச்ச இதுல வாசிச்ச கதைகள் தான் அது. பதிவுகள்ல வாசிச்ச கதை அதெல்லாம். அருமை அருமை. சோ அப்ப அவரு கூட எல்லாம் நீங்க கோணங்கி கூட குற்றாலம் இதுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா? அந்த அவர் நிறைய எல்லா இதுக்கும் வந்திருக்காரு, பெரும்பாலும் வந்திருக்காரு. 8 பற்றிய நடத்தி இருக்கோம், அது 8க்கும் வந்திருக்காரு அவரு. அருமை அருமை.
இன்னொரு இது வந்துட்டு நீங்க நாவல் வந்து எழுத ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது நினைவு குறிப்புகள் பத்தி சொன்னீங்க. பட் அது தவிர வந்துட்டு நீங்க நாவல்கள் எழுத ஆரம்பிச்சது வந்து உங்களோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நாவல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண்ஜி வந்து வண்ணதாசன் அப்படிங்கிற பேர்ல அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. வண்ணனவனும் புனைவுல எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நீங்க கொஞ்சம் லேட்டா தான் இதுல வந்தீங்க. ஏன் கவிதையிலேயே நீங்க ஊறிட்டு அதுலயே நிறுத்திட்டு ஏன் அந்த ஒரு ஒரு லேட்டா இல்ல வந்து ப்ரோஸுங்கும் போது முதல்ல நினைவில் தாழ்வாரங்கள் தான் வந்தது. ம், அப்புறம் அதே மாதிரி நிறைய அதை எழுத எழுத வந்து இந்த நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள் நிறைய தோணிட்டே இருந்தது. ம், அதுக்கப்புறம் உருள் பெருந்தேர் ஓடும் நதி அப்படின்னு நிறைய அந்த மாதிரியே விஷயம் எழுதும்போது வந்து நான் எனக்கு தோணுச்சு வந்து நம்ம ஏன் அப்போ நண்பர்கள் உங்களை மாதிரி நண்பர்கள் யாராவது வந்து நீங்க ஒரு நாவலுக்கான விஷயத்த இதுல ஒரு நாவலுக்கான விஷயம் இருக்கு, இதுல ஒரு சிறுகதைக்கான விஷயம் இருக்கு, இது ஏன் நீங்க வந்து ஒரு புனைவு சேர்த்து எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கேள்வி இருந்ததுனால சரி ஒரு நாவலா எழுதி பார்ப்போமே அப்படின்றது அந்த வேனல்ங்கிற நாவல். ஆக்சுவலா அந்த அந்த ப்ரோஸ்ல வந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் வேனல்ங்கிற நாவலே எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு ம், பெரிய ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது நாவல், வேனல் நாவலுக்கு. ம். தொடர்ந்து என்னால 3 நாவல் எழுத முடிஞ்சது. ஆனா எல்லாமே ஒரு வகையான கிளாசிக் தன்மை உள்ள ஒரு நாவல்கள் தான் என்னால எழுத முடியும். அது வந்து நீங்க நாவல்கள் வந்து இந்த கவித்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணி எழுதுறீங்களா? இல்ல கவித்துவத்தை விட்டுட்டு இல்ல நான் இல்ல பியூர் டு ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி எழுதுறீங்களா? இல்ல 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 அது அதுல கவிதை தன்மை எல்லாம் ஒன்றும் இதுவே இல்லை. அது எல்லாம் ஒருவேளை அதுல வந்திருக்கலாம், 1 2 வார்த்தைகள் வந்திருக்கலாம். நான் அப்படி எழுதவே இல்லை. நான் என்னுடைய நாவல் வந்து பொயட்டிக்கா அதுல இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. நான் அந்த பொயட்ரி அந்த பொயட்டிக்கா இருக்கணுங்கிற யோசிக்கவே இல்லை. இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இந்த இப்ப வண்ணதாசன் கூட பேசிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த சினிமா மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சினிமா ஆகட்டும், சினிமா ஆளுமைகள் பத்தி அதை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி ஐ மீன் திராவிட இயக்கத்தில் வந்து இப்ப கூட கொடுக்குற விமர்சனம் என்னன்னா ஒரு 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 பக்கம் அரசியல வளர்த்தாங்க, இன்னொரு பக்கம் சினிமா வளர்த்து விட்டாங்க அப்படிம்பாங்க. சோ அதுதான் உங்களோட ஒரு தாக்கமா? இல்லை அதுல தெருவில் நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்போம்னு சொன்னோம் இல்லையா? நாங்கள் சிறு ஆமா. வயசுல வந்து தெருவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து நாங்க பெரும்பாலும் வந்து சினிமாவை பத்தி நிறைய பேசுவோம். ம். பார்த்த சினிமாக்கள் உடனே இப்போ ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தோம்னா அதை வந்து அதை பத்தி பேசிட்டு இருப்போம். இப்போ பேசிட்டு இருக்கும்போது வந்து இப்போ நிறைய அந்த எங்களுக்கு தெருக்குள்ள கொஞ்சம் தெரிஞ்சா தெரியாம எங்களுக்கு வந்து அதில் உள்ள டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி நாங்கள் பேசுவோம். ஒரு சினிமாவில் உள்ள டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தியும் பேசுவோம். கேமரா நல்லா இருக்கு, பாட்டு ம். நல்லா இருக்கு, அல்லது வந்து இந்த இந்த இடத்துல வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் அவ்வளோ அழகா இருக்கு. அப்படிலாம் நீங்க பேசிட்டே இருப்போம். இந்த அன்பேவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பிஜிஎம் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கும். கரெக்ட். அந்த அந்த படத்தை பாட்டு திரும்ப திரும்ப பாக்குறது படங்களை. அப்ப அது வேற பொழுதுபோக்கே கிடையாது. அப்ப எங்களுக்கு வந்து 30 பைசா தான் தர டிக்கெட்டு. தர ம். டிக்கெட்லாம் போய் படம் பார்ப்போம். 30 பைசாங்கிறது வந்து பெரிய அந்த காலத்துல போய் அடிக்கடி பாக்குறது ரிப்பீட். அப்புறம் பாட்டு கேட்கறதுனா இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு டிவி கிடையாது, ரேடியோல போடுவாங்க. ஆனா ம். படத்தோட பார்க்கணும் அப்படின்னா நீங்க தேட்டருக்கு தான் போகணும். வேற கேட்டது. வழியே கிடையாது அந்த காலத்துல. அப்ப வந்து ரிப்பீட்டடா பார்ப்போம். இப்ப இந்த காதலிக்க நேரம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் படங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு திரும்ப திரும்ப போவோம். அப்படி பார்க்கும்போது வந்து அதுல உள்ள இப்ப காதலிக்க நேரம் இல்லைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கேமரா கோணங்கள்லாம் வந்து பிரமாதமான கோணங்கள்ல பிரமாதமா வந்து இருக்கு. வச்சிருப்பாங்க. அப்ப யார் கேமரா அப்படின்னு இப்போ ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் இது ம். பத்திரிகை இந்த பேசும் படம் அந்த மாதிரியான சினிமா பத்திரிகைகள்லயும் வந்து அவங்கள பத்தி ஏதாவது கட்டுரை வரும். இந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டை பத்தின ஒரு கட்டுரை வரும். பின்னணி கலைஞர்களை பத்தின நிறைய கட்டுரைகள் வரும். கேமராமேனை பத்தி கட்டுரைகள் வரும். ம். இப்போ இந்த ஒளிப்பதிவு பண்றவங்களை பத்தின கட்டுரை கூட, ரெக்கார்டிஸ்ட்டை பத்தின கட்டுரைகள் கூட அந்த காலத்து பேசும் படம் வந்து பொம்மை இதழ்கள் எல்லாம் வரும். அதை ஓ. படிச்சுட்டு வந்து நாங்க அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருப்போம். இப்ப ம். எங்களுக்கு வந்து பேசி பேசி வந்து அந்த விஷயங்கள் வந்து நல்ல நாஸ்டாலஜிக்கா நிறைய நினைவுல தங்கிடுச்சு. இது பழைய படத்தை பத்தி நான் எழுதும்போது வந்து என்னால வந்து ஒரு படத்துக்கு யார் கேமராமேன் கூட என்னால ஞாபகம் வச்சுக்க முடியுது. என்ன அப்கோர்ஸ் இப்ப எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு இடத்துல வச்சுட்டோங்கிறதுனால மறந்து கூட போயிடலாம். ஆனா ம். அப்ப வந்து நிறைய ஞாபகம் நாஸ்டாலஜிக்கா இருந்தது. அது அதை வச்சு நிறைய எழுதுவோம் அப்படின்னு தோணுச்சு. சோ நீங்க எழுதியிருக்கீங்க. பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த நீங்க அந்த சமயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் சினிமாக்கு வந்திருக்காரு, இலக்கியத்துல இருந்து வந்திருக்காரு. அது ஒரு ஈர்ப்பா இருந்திருக்குல்ல உங்களுக்கு வந்து சினிமால பங்கெடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்துச்சா? இல்ல இல்ல சினிமால பங்கெடுக்கணுங்கிற ஆர்வம்லாம் இருந்தது. ஆனா அது வந்து இல்ல இப்ப நாங்க ஃப்ரெண்ட் நண்பர்கள் வந்து
ரெண்டு மூணு படங்களுக்கு பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எஸ்தர் படம் எடுக்கணும்னு நான் ஒரு ரவி சுப்பிரமணியன் வந்து ஒரு எஸ்தர் படம் எடுக்கணும்னு வந்து ஒரு ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டோரி டிஸ்கஷன் மாதிரி பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணோம். அப்புறம் இந்த சாம்ராஜன் நண்பர் அவருக்கு ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒன்று தயார் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் அது எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகலை. ஓகே ஓகே. இப்ப அது தவிர உங்களுக்கு வந்து இப்போ திராவிட இயக்கம் சொல்றீங்க, அண்ணாதுரை இருந்தாரு. அது தவிர வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்த சினிமா ஸ்டார்ஸ், குறிப்பா சொல்ல போனா அந்த சமயத்துல எம்ஜிஆர் இருந்தாரு, எஸ்எஸ்ஆர் இருந்தாரு. அவங்க மேல எல்லாம் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி படங்களை வந்து தேடி பார்க்க வேண்டிய பார்த்துட்டு இருந்தீங்களா? இப்போ குறிப்பா உங்களுக்கு எம்ஜிஆர் மேல வந்து ஒரு பற்று இருக்கு அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு? ஆமா, அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தெருவில் இருந்த அது முன்னோடியான நண்பர்கள் வந்து அவங்க பாதையில தான் நம்ம போக முடியும் இல்லையா? அது ஒரு நமக்கு முன்ன கூட இருந்தவங்க சுற்றி இருந்தவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பிடிக்கும், திமுக பிடிக்கும். நமக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு வரத்தான் செய்யும். அது இயல்பான ஈர்ப்பு தான் அது. அப்புறம் வந்து அந்த திராவிட இயக்கம் சார்ந்து அந்த கருத்துக்கள் சார்ந்து எங்களுக்கு வந்து அடிப்படையா திராவிட இயக்க கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா அது பொலிட்டிக்கல அது வந்து அது ஒரு எக்கனாமிக்கலா அதுக்கு அதனுடைய பின்னாலுங்கிறது வந்து மார்க்சியம் தான் அதனுடைய பின்னணி. அது அவங்க சொல்றதுதான் இவங்களும் சொல்றாங்க. இவங்க வந்து வேற கருத்துக்களை சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ரிஜினலிசம் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இவங்களுக்கு வந்து ஒரு பிராந்திய கோட்பாடுகள் அந்த இவங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அது எல்லாருக்குமே அந்த நேரத்துல அது ஒரு ஈர்ப்பான விஷயமா இருந்தது. இன்னொரு சொல்லுங்க. இப்ப இன்னொன்னு வந்து நீங்க சொல்றீங்க வந்து திராவிட இயக்கத்தின் பால் வந்து ஈர்ப்போட இருக்கான்னு சொல்றீங்க. அதே சமயத்துல வந்து தமிழ் தாய்க்கு நமஸ்காரம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கீங்க. பட் அது வந்து ஒரு ஒரு கான்ட்ராடிக்டிங்கா இருக்கே. அதுதான் ஒரு விஷயம் வந்து நமக்கு அதுல இந்த விமர்சனம் நாங்க வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு சுய விமர்சனம் மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு விஷயங்களை வந்து சில விஷயங்களை வந்து முழுக்க முழுக்க அப்படியே ஏத்துக்கிட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டுப்பாடான அப்படி ஒண்ணு நாங்க இருக்கல. வந்து எங்களுக்குள்ள ஒரு நேரம் ஆயிட்டு தான். அடுத்தது அப்புறம் நீங்க அந்த நாவல்கள் எழுதுறப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த நாவல்கள் இந்த சொன்ன போஸ்ட்ல வந்தப்போ அதுல ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்துச்சு அவங்களுக்கு? ஏன்னா கவிதை எழுதிட்டு வந்திருக்கீங்க, பட் நீங்க இதை இயல்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் இலக்கியத்துல நீங்க நல்லா ஊன்றின பிறகு இப்படி டக்குன்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை எழுதியிருக்கீங்க. உங்களோட குறிப்பா உங்களுடைய சுயம் சார்ந்த கட்டுரை நிறைய எழுதியிருக்கீங்க. பட் அது வந்து ப்ரோஸ்ன்னு வரப்போ, புனைவுன்னு வர்றப்ப வந்துட்டு அதுக்கு எந்த மாதிரி திங்கிங் இருக்கோ, அதுக்கு எந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இல்ல அது கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து தானா தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். அது வந்து ஜானகிராமன் தான் எனக்கு பெரிய பாதிப்பா இருந்தது. ஜானகிராமன் நாவல்கள் தான் என்னோட பெரிய பாதிப்பா இருந்தது. ஜானகிராமன் அசோகமித்திரனுடைய நாவலுடைய பாதிப்பு வந்து ஒரு நிறைய வித்தியாசமா அப்படி எனக்கு அதுதான் ஒரு கிளாசிக் டச்சுன்னு நான் முதலே சொன்னேன். அந்த மாதிரியான ஒரு கிளாசிக்கலான ஒரு விஷயமா தான் எனக்கு நாவலுடைய பாத்திரங்களே நாவல் நிகழ்ச்சிகளே நான் அப்படிதான் வடிவமைக்க முடிஞ்சது. ஆனால் அது நாவல் எழுதுறதுக்கு நான் சிரமம்னு ஒன்றும் படலை. எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் அதை என்னால் வந்து ஒரு நாவலை எங்கே நிப்பாட்டணும் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் எனக்கு உள்ள ஒரு ஒரு கான்சியஸ் இருந்துச்சு. இதுக்கு மேலே இது நீட்டக்கூடாது, இந்த சாப்டரை இதுக்கு மேலே நீட்டக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படிச்சதனுடைய பல நிறைய வாசிப்போட தாக்கத்தில் நிறைய எழுத முடிஞ்சதுனால. சோ அதே மாதிரி இப்போ வந்து நீங்க புதுசா இப்போ நிறைய பேரை வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து பேர் சொல்ல வைக்க முடியல. பட் ஆனா இப்போ வர்ற இலக்கியத்துல வந்து பொதுவா இது எல்லாருமே இந்த சினிமாவாகட்டும் இலக்கியமாகட்டும் என்ன சொல்றாங்கன்னா முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரி வானம்பாடி இயக்கம் இருந்தப்போ வந்துட்டு ஒரு காலத்துல பாப்புலரா இருந்துச்சு. ஆனா அது அவங்க மறைய தொடங்கி அந்த அந்த கவிதைக்கான அந்த இது மறைய தொடங்குறப்போ வந்துட்டு அது மேலேயே விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சாங்க. சோ இது வந்து காலங்காலமா வந்துட்டு முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது மாதிரி தோணி இருக்கா? இன்னைக்கு வந்து கவிதையோட தரம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? இல்ல, நான் அந்த தரம் குறைஞ்ச கவிதைகள் நான் அதை பாக்குறது இல்லை. தரம் நான் நல்ல கவிதைகளையே பார்த்துடுறேன். படிக்கும்போது நல்ல கவிதைகள் இருந்ததுன்னா நல்ல கவிதைகளை இப்ப தேடிக்கிடுது, அவ்வளவுதான். அது எப்படி இருக்குதான் செய்யும். இப்ப நான் எழுதுறதுலயே வந்து எனக்கு நல்ல கவிதைகள்னு நீங்க ஒரு செலக்ட் பண்ணி
தேர்ந்தெடுக்க முடியும் இல்லையா? சில கவிதைகள் இதுல வந்து ரொம்ப இது கொஞ்சம் பொயட்ரி ஆகலையா, இதை ரீரைட் பண்ணலாமா, சில தயக்கங்கள் இருக்கும். அது மாதிரி நல்ல கவிதைகள் இல்லைன்னா வந்து நல்ல கவிதைகளை தான் நான் நல்ல கவிதைகள் தான் நம்மளையும் தேர்ந்தெடுக்கு, நல்ல கவிதைகள் தான் நானும் தேர்ந்தெடுத்துக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக அந்த வேரல்னு ஒரு பொயட்ரிக்கு ஒரு புக் மேகசின் ஒன்று வரும். அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கவிதைகள் வந்து சில கவிதைகள் வந்து ஒரு வாசிப்புல புரியல, ரெண்டாவது வாசிப்புல புரியுது, நல்லா இருந்தது. அப்ப அதுல சில கவிதைகள் வந்து நல்லா இருக்க அப்படின்னு நமக்கு தோணுது. உதாரணமா பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஒரு நேத்து கூட வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் தற்செயலா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிதை வந்து தேட முடியல. ஒரு திடீர்னு பார்த்துட்டு இருந்தபோது வந்து யாரு யார் எழுதின கவிதை இது? அது ஒரு மலையாள கவிதைகளை வந்து மலையாள கவிதையை மொழிபெயர்ப்பு போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப படிச்சுட்டே வரும்போது வந்து சில கவிதைகள் நல்லா இல்லை, இது இது ஒன்றும் நல்லா இல்லையே அப்படிங்கும்போது படக்குன்னு ஒரு கவிதையை வாசிக்கும் போது வந்து இது நல்லா இருக்க அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு மலையாள கவிதைன்னு வந்து மலையாள மொழிபெயர்ப்பு போட்டிருந்தாங்க. அன்முதீபான மலையாள கவிதைகள் வாசிச்சுட்டு இருக்கும்போது சில கவிதைகள் வந்து நல்லா இருக்கு, சரி நல்லது, இது நல்லா இல்லை அப்படின்னு தோணும்போது வந்து இந்த பேரை பார்க்காம தான் நான் ஒரு கவிதையை வாசிக்க ஆரம்பித்தேன். யார் எழுதியிருக்கான்னு பசிக்காம குன்னிமுத்து சேகரித்து தேங்காய் சிரட்டை வெள்ளத்தில் ஊற வைத்து தின்னுகிறாள் நளினி. ஒன்றல்ல இரண்டல்ல 1000. குன்னிமுத்து நஞ்சல்லவா, உன் அம்மாவிடம் இதை நான் சொல்லிக் கொடுப்பேன். எத்தனையோ காலங்களாக நான் இதை தின்று கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிந்தால்தான் இது நஞ்சாகும். நாம் இறந்து விடுவோம், நளினி சொன்னாள் அப்படின்னு ஒரு கவிதை போட்டிருக்காங்க. நளினின்னு ஒரு தலைப்புல சிம்பிளா நமக்கே வாசிக்குமே தெரியுது பொன்னிமுத்து வந்து பாய்சன் இல்லை அப்படின்னு தோணுது. ஆனா அதை அவங்களே சொல்லிடுறாங்க. பொன்னிமுத்து நஞ்சல்லவா, உன் அம்மாவோட நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு 2 பசங்க குழந்தை பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எத்தனையோ காலங்கள் நான் திருட்டு இருக்கேன், அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் நஞ்சு, தெரியலைடா நஞ்சு இல்ல நாம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அப்படி நல்லா இருக்கு. இது என்னதுன்னு பார்க்கும்போது அம்மு தீபா மலையாள கவிதைகள் தமிழ் ராஜராஜ்ய பெரும்புடுங்க. இதுதான் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் தெரியாமல் அம்மா அலமாரியின் சேஃப் லாக்கரில் அம்மா பதுக்கி வைத்திருந்த அந்த பெரும் மர்மத்தை யாருமற்ற வேளையில் கண்டேன். காப்பி கலரும் வெண்கிரீமின் நிறமுமாய் அழகொளிர மினுங்கும் முள்ளம்பன்றியின் ஒரு முள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒரு அம்மா வந்து ஒரு முள்ளம்பன்றியோட ஒரு உள்ள வந்து சேஃப் லாக்கர்ல வச்சிருக்காங்க. ஒரு ஒண்ணும் இல்ல, அழகான ஒரு விஷயமா இருக்குது. இப்படிதான் ஒரு விஷயம், ஒரு கவிதை வந்து ஒரு கவிஞர் நமக்குள்ள புகுந்துக்கிட்டு. இப்ப நம்ம நாளைக்கு நான் அமுதீபா கவிதை வேற எங்கேயாவது இருந்தா நான் தேடி படிப்பேன். சோ இந்த மாதிரி வந்து நான் கவிதை எதுன்னு தெரியாமலே வந்து ஒரு கவிதை வந்து நம்மள யாரு என்னன்னு தெரியாமலே வந்து கவிதை வந்து நம்மள அட்ராக்ட் பண்ணுது. அதனால நீங்க கேட்டது அந்த விலையை வந்துட்டான்னு தெரியல. இல்ல கரெக்ட் தான். இல்ல அப்படிதான் நம்ம வந்து இவங்க வந்து குறிப்பிட்டு தேடி படிக்காம நம்மளுக்கு வர்றதை படிச்சீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு திடீர்னு இந்த மாதிரி ஸ்பார்க் வரும். நீங்க எப்படி கவிதை எழுதுறது மாதிரிதான் கவிதை படிக்கிறதும் அப்படின்றது தெளிவாக பண்ணிக்கிட்டீங்க நீங்க. நல்லா இருக்கு. அது தவிர இப்ப நீங்க வேற என்னென்ன தொகுப்புல ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல கட்டுரை சாரி நாவல் ஏதாச்சும் எழுதிட்டு இருக்கீங்களா? இல்ல இப்ப ஒரு நாவல் வந்து எழுதிட்டு இருக்கிற அது வந்து திரும்ப திரும்ப அது அது சரியா ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான இயல்பு ஒரு சின்ன இது வரும். ஆனால் அதுக்கப்புறம் அதை உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு ஃபார்முக்கு வந்துடும். அது வந்துடும். ஸோ அது அதை எழுதலாம், அதை எழுதிட்டு இருக்கிற தொடர்ந்து எழுதி அதை பற்றி யோசிச்சு இல்லை. இப்போ வந்து இந்த இது இதில் தமிழ்கிண்டில் ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கான தொடர், பழைய தொடர். ஸோ அதுக்கான ஒரு அது வீக்லி அதுக்கான ஒரு சின்ன வேலை, அப்புறம் வாசிப்பு, சின்ன சின்ன வாசிப்புகள். அப்படிங்கிறதுனால மற்ற வேலைகள் இருக்குல்ல, ஹவுஸ் ஹோல்டு கோர்சஸ் இருக்கும், அந்த மாதிரி சின்ன வேலைகள், அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் அப்படி பொழுது போயிட்டு இருக்குது. நீங்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க உங்க துணைவியார் பத்தி, உங்க குழந்தைகள் பத்தி. எங்க மனைவி வந்து அவங்க வந்து ஒரு ஆசிரியையா இருந்து ஓய்வு பெற்றவங்க. அவங்களும் நிறைய வாசிக்கிறாங்க நிறைய. இப்ப வீட்டுக்கு வர்ற அநேகமான இலக்கிய பத்திரிகைகளை என்னை விட அவங்க தான் அதிகமா வாசிக்கிறாங்க. நல்லா வாசிக்கக்கூடியவங்க. 2 பொண்ணுங்க, எனக்கு பொண்ணு 2 பேரு. பெரியவங்க டாக்டரா இருக்காங்க, மருத்துவரா இருக்காங்க. அருமை.
அவங்க வந்து அவங்களும் நிறைய கதை நாவல் எழுதுறாங்க. அவங்க கவிதை பக்கம் வர நல்ல வேலை. அவங்க வந்து ப்ரோஸுக்கு போயிட்டாங்க. அவங்க நல்லா கதை சிறுகதை நாவல் எழுதுறாங்க. கட்டுரைகள் அப்புறம் மருத்துவ கட்டுரைகள் நிறைய எழுதுறாங்க. ஆஹ் அவங்களுக்கு நிறைய நல்லாவே எழுதுறாங்க அவங்க வந்து. ஆனா திடீர்னு தான் அவங்க எழுத்து கண்டுபிடிச்சாங்க. அவங்களே அவங்க எழுத்து கண்டுபிடிச்சாங்க. அருமை. ஆம். நம்ம ஒன்றும் எழுத வைக்கிறதோ படிக்கல. அவங்களா படிச்சது அவங்களா எழுதுனது. திடீர்னு எழுத ஆரம்பிச்சாங்க. அது அவங்களுக்கு நல்லா வருது அது. ம். நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா எழுதிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு வந்து ஐடி ஃபீல்டுல இருக்கு. 2 பேருக்கும் குழந்தைகள் இருக்காங்க. பெரியவளுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவள் பெரியவளுடைய குழந்தை ஒரு மூத்த குழந்தைக்கு மெடிசன் அதுவும் மெடிசன் படிக்கிறார். அருமை. சின்ன குழந்தை +2 படிக்கிறேன். அருமை. சின்ன பொண்ணுக்கு 2 ஆண் பையன் ஒரு பொண் குழந்தை ஒண்ணு. அவங்க சின்ன வயசு தான் அவங்களுக்கு. ஓகே. So இதுதான் எங்களுடைய குடும்பம். அது அவங்க எல்லாம் இப்ப நாங்க 2 பேர் தான் அங்க தனியா இருக்கிறோம். மத்த அவங்க எல்லாருமே வெளியே தான் பக்கத்து ஊர்ல இருக்காங்க. பெரிய பொண்ணு பக்கத்து ஊர்ல இருக்காங்க, சங்கரன் கோயில்ல. அருமை. இவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க. ஓ, So பெங்களூர்ல இதுதான். ஐடில. ஓகே. எனக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா வந்து, ஏன்னா என்னுடைய இதுக்கு எதுவுமே அவங்க இடைஞ்சலாவே இல்லவே இல்லை. ஆஹ் வீட்டுல எழுதிட்டு இருக்கிறனா நம்ம அவங்க தொந்தரவு பண்றதும் இல்லை. தேவையானது இப்ப காஃபி கொண்டு வந்து கொடுத்த மாதிரி வந்து அவங்க எல்லா வேலையும் அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறத காஃபி கொடுப்போம் அப்படின்னு காஃபி கொண்டு வந்து கொடுத்த மாதிரி அதான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய உதவியாவே இருக்காது. நல்ல அருமை. ஒரு நான் பார்த்தேன் அவங்க நீங்க நானும் பேசிட்டு வந்து இருக்கிறப்ப எழுத்தாளங்கிறது. நீங்க டயர்ட் ஆறீங்க, அவங்களே கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு காஃபி கொண்டு வந்து ஆமா. கொடுத்துட்டாங்க. அது மாதிரி அவங்க அவங்க எழுதுறதுக்கு இப்ப நானும் வந்து எழுதுறதுக்காண்டி ஒரு பெரிய அவங்கள்ட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கறது. நம்ம ம். அதுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும், அதுக்கு ஒரு பயம், அது அந்த பயம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறது இல்லை. நான் ம். எழுத்தாளர், என்னை பார்த்து பயப்படுங்கன்னு நான் நினைக்கிறதும் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம், அது அவ்வளவுதான். வாய்ப்பு கிடைச்சது எழுதுறோம், அவ்வளவுதான். அது மற்றபடி So, அடுத்து உங்க கவிதையை பத்தி நிறைய பேர் குறிப்பிட்டு நீங்க சொல்ல போனா நிறைய பேர் பாராட்டது எழுதியிருக்காங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி சில பேர் எதிர்த்தும் எழுதியிருக்காங்க ஒரு காலத்துல. ஆனா இப்ப வந்து குறிப்பிட்ட சமயத்துல இந்த குறிப்பிட்ட சில 5-10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் பாராட்டுகள் தான் வந்துட்டு இருக்கு. பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு கசப்பான அனுபவங்கள், யாராச்சும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, உங்களோட கவிதையை வந்து இப்படி விமர்சனம் பண்ணிட்டாங்களே, புரியாம விமர்சனம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து வந்திருக்கா இப்ப வச்சு? இல்லை, நான் பெரும்பாலும் வந்து ஏதாவது நெகட்டிவா எழுதியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மனசு கஷ்டமா இருக்குமே தவிர அதை வந்து பெருசா அதை நான் அதுக்கு ரியாக்ட் பண்றதும் இல்லை. நான் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்றதும் இல்லை. அதை நான் ரொம்ப பாதிக்க விடுறதும் இல்லை. அது அது சரி, அவங்க சொல்லியிருக்காங்க, அப்ப நம்ம தேவையான சில விஷயங்கள் சொல்லியிருக்கு, சரியாவே இருக்கலாம். அதனால ம். வந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நெகட்டிவ் கிரிட்டிசிசத்தை பத்தி நான் இது பண்ணல. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வந்து பெரும்பாலும் பாராட்டையே சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் வந்து. அதனால வந்து எனக்கு அந்த அது பிரச்சனையே ஆகலை இன்னும் இது வரைக்கும். இல்ல. ஒருவேளை வந்து நீங்க அப்டேட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா அப்டேட் ஆகுறதுங்கிறது வந்து தாட்டும் தாட்டு வந்து நீங்க அந்த ஓல்டு தாட்டு தானே இருக்க முடியும். நமக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு மாடர்ன் ஒரு மாடர்னிட்டி உள்ளது நம்ம முழுசு வர முடியல இல்லையா? கரெக்ட். இந்த நவீனத்துக்குள்ள நம்ம வந்து எப்படியாலும் நம்ம ஒரு பழைய மனுஷன் தானே. கரெக்ட். ஆமா. எல்லா மாடர்னிட்டிக்குள்ள வர முடியாது, எல்லா விஷயத்துலயும் மாடர்னிட்டிக்குள்ள வர முடியாது. இப்போ அந்த மாடர்னிட்டியோட தாக்கம் வந்து நமக்கு இருக்காது. இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுடைய டென்ஷன் வந்து நமக்கு கிடையவே கிடையாது. கரெக்ட். அப்போ அது அவங்களுடைய எல்லா பொருளாதாரம் சார்ந்தோ அல்லது வேலைப்பளு சார்ந்தோ அவங்களுக்குள்ள முக்கியமா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனைகள்லாம் நமக்கு வரவே வராது. நம்ம சேஃபான லைஃப்ல இருக்கோம். ஆனா அது 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 வந்து பாதிப்புல என்னுடைய எழுத்துல பெருசா பாதிப்பு உண்டாக்காது. ஸோ அப்போ அதுல வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து வேற அப்போ அதை தான் நான் எழுத முடியும். அதை கரெக்ட். தான் என்னால் பண்ண முடியும். அந்த உணர்வுகளை வந்து கடன் வாங்கி எழுத முடியாது. அருமை. அது திணிக்கப்பட்டதாயிரும். அருமை. நல்ல. அது திணிக்கப்பட்டதாயிரும். அது வந்து செகண்ட் ஹேண்ட், அது ஒரு ஒரு செகண்ட் ஹேண்ட் நாலேஜ் ஆயிரும். அது வந்து டேட்டா செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? செகண்டரி டேட்டா வந்து பெருசா நம்ப முடியாது, மேத்ஸ்ல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் வேற, செகண்டரி டேட்டா வந்து நீங்க அவ்வளவு தூரம் டிபெண்டபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் நாலேஜ் நம்ம ஒன்றும் எழுத முடியாது. அது அது அவங்களுடைய இது. அதை வாசிக்கலாம், அதை அனுபவிக்கலாம். அதை அனுபவிக்க முடியுது அவங்களுடைய கஷ்டத்தை.
அல்லது அவங்களுடைய ஃப்ரீடத்தை, அவங்க சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. நல்லா இருக்கு, இது விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம இது பண்ண முடியல. அருமை அருமை சார். இந்த நோட்டோட ஏதோ பாசிட்டிவாவே நினைச்சிட்டு இருக்கீங்க, பாசிட்டிவாவே உங்களுக்கு விமர்சனம் வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா வந்து உங்களுக்கு வந்து உங்களை ஏர்லி மார்னிங் கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆல்மோஸ்ட் 1.5 hours உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அதுக்கு நன்றி. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நல்லபடியா பகிர்ந்துகிட்டீங்க. சொல்வனம் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த 75ஆம் ஆண்டு விழா வந்து அப்பப்ப நான் தேடி படிச்சுட்டு இருப்பாங்க அங்க. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எங்களுக்கு நேரம் ஒதுக்கியமைக்காக சொல்வனம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிக்க நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. நல்ல விஷயம். நான் எவ்வளவு தூரம் உங்க எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அருமையா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியா இருந்தது. ரொம்ப அதாவது ஒரு பயணத்தை வந்துட்டு நம்ம மொத்தமா ஆவணப்படுத்துறோம். அதாவது உங்களை நீங்க நேர்காணல்களுக்குன்னு தனியா புத்தகம் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் தேடின போது ஏற்கனவே தடம், இந்த மாதிரி குங்குமம்னு பல்வேறு பாப்புலர் இதழ்கள்லயும் வந்திருக்கு, ஆல்டர்னேட் இதழ்லயும் வந்திருக்கு. முக்கியமா அதாவது உங்க வாழ்க்கைய எப்படி படம் பிடிக்க போறோங்கிறதா இருந்தது. அதை வந்துட்டு ஒரு சிறு துளி எல்லாத்துக்கும் எங்கெங்க நீங்க போய் மேல படிக்கலான்னு நீங்க அழகா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருந்தது. அதாவது இவ்வளவு பொறுமையா நீங்க இது வந்து பல தலைமுறைக்கு நினைக்குங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். இது யூடியூப்ல போடும்போது இன்னும் பல்வேறு தலைமுறை இதை தொடர்ச்சியா பார்க்கும், இதோட வரி வடிவமும் வெளியாகுங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க வந்து கலந்து கொண்டு. நம்ம தொடர்ச்சியா நம்ம இதே மாதிரி நம்ம இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ணலாம், உங்க கவிதைகளை விமர்சனம் பண்ற மாதிரி ஒருத்தர், அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாவலுக்கும் ஒவ்வொருத்தர், இந்த மாதிரி கூட வச்சு அதாவது ஒரு உரையாடல் மாதிரி கூட நம்ம இன்னொரு வாட்டி நம்ம ஒரு 4 பேர் அப்படி கூட்டின்னு வந்து அப்புறம் உங்களோட பேச வைக்கிற மாதிரி கூட ஒண்ணு பண்ணலாம். பார்ப்போம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் தயார்படுத்திக்கணும். நன்றி சார். நன்றி. பார்ப்போம். பார்ப்போம். பாய் சார்.